நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கங்கா அம்மா கூப்பிட்டுக்கலாமா? யாரோட காலடி? ஏதோ சிங்கம் நடந்து போன மாதிரியா இருக்கு. சகதி காலோட யாரு உள்ள வந்தா? அப்ப வேணா ஒண்ணு செய்யலாம். நம்ம ஜிலவை கூட்டி வந்து மோப்பு பிடிக்க வச்சா அது ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சிடும். கூட்டிட்டு வரட்டுமாமா? அப்ப தொடச்சாது விடுறோமா? போகல. குட் மார்னிங் தலைவரே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 8:30 மணிக்கெல்லாம் நம்ம டைனிங் டேபிள்ல இல்ல. அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்லவே முடியாது. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஜிப்பு தகராறு பண்ணுது. என்னங்க ஜிப்பு போற வழியில போட்டுக்கலாம் வாங்க. கைய கட்டு வந்துடுறேன். என்ன ஒரு நாளைக்கு கை இல்லைன்னா என்ன இப்போ? வாங்க. காக்கா மாதிரி பறக்குறீங்க. ஒரு வேளை படுத்துக்கிற மாட்டியா? உடம்பு குறையாதா? நான் டிஃபனுக்கு காக்கா மாதிரி பறக்குறேனா? டிஃபன் இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஆனா உங்க அம்மா பாக்குற பார்வை இருக்கே, சாம அமெரிக்காரியா போய் செட்டில் ஆயிடலாம் போல. எங்க அம்மா அங்க வந்து படுத்துவா. குழந்தை எங்க? குழந்தை மீனா போயிட்டா. வாங்க. இன்னைக்காவது ஒரு கேஸ் கிடைக்காது போயிடுமா? பாத்துருவோம். ஐயோ, அம்மா டைனிங் டேபிள் வந்திருப்பாங்களே. மீனா, குட் மார்னிங். என்னடா ராஜா, வீட்டு சாப்பாடா? ஆமா. என்ன இந்த ஜோல்ல பையன் நீ விடுறதா இல்லையா? அந்த பையன் மட்டும் எதுவும் சொல்லாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ள இருக்கிற கருப்பு கோட்டை வெளில எடுக்க தண்ட போறேன். எடுத்துட்டு போற. சட்டம் எப்படிப்பட்டது, அதுல எவ்வளவு ஓட்டை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்ன ஃப்ரேம் போடுறவரா? வக்கீல் டா யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள். மக்களாட்சி மலரட்டும், காட்டு தர்பார் ஒழியட்டும். இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிக ஒழிக ஒழிக. எல்லாரும் ஒழிக சொல்லுங்கடா. மாட்டேன். பூட்டோ மகள் அறிக்கை. சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா, பம்புல மாட்டிக்க போறீங்க. போடா புட்டாள், நான் வீரன்டா, சுதந்திர வீரன். எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் இல்லாம தவிச்சதோ அதே மாதிரி நானும். எத்தனை வருஷம் வயசு என்ன? 32. 32 வருஷம் 10 மாசம் சுதந்திரம் இல்லாம தவிச்சா என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். கொஞ்சம் தண்ணி விடுமா? அர்த்தம் மாமா.
அன்னைக்கு வஉசி செக் இழுத்தாரு. இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு, உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க. எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா. எனக்கு முன்னால தலை குடிஞ்சவதானடா அந்த நாய். உங்ககிட்டயா? நிஜமாவா? எப்பப்பா? நான் தாலி கட்டும் போது அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க. சரி, அப்புறம் அப்புறம் என்ன? அப்பா குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்லையே. நான் பெரிய வேட்டைக்காரன்டா. என் குறியில இருந்து யாரும் தப்ப முடியாது. துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறாங்க. ஒரே அடி சொட்டாய் உங்க அம்மா டாவ். அப்பா, அம்மா. அம்மா பெரிய துல்லானா மோகனாம்பாள். அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ராத சுவாசி போட்டுச்சு. அவ கிடக்கல நாய் 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 நாய். என்ன ஒரு டிக்கெட் குறையுது? நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், யாரும் கூப்பிட வேண்டாம், தானா வரட்டும். இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட். ஏண்டா லேட் ஆயிடுச்சு. இனிமே லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது. உட்காரு. ஏண்டா தலை வாரிக்கல? வாரிட்டு தான் வந்தேன். பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு? வாரி விட்டு கலைச்சிட்ட. ஏன்? ரஜினி ஸ்டைல். சாப்பிடாமா? அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன? சட்ட சமயம் நடக்குது, அப்புறம் பேசி தீர்த்துக்கோமே. இல்ல, இப்பவே பேசியாகணும். என்னம்மா? யாருடைய கால் அடையாளம்? ஏண்டா, வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது? யாரா செருப்பு மாட்டி சேர்த்த வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன்? ஐயோ, நான் இல்லப்பா. அப்பா, நானும் சின்ன முன்னாடி நான் இல்லப்பா. யாரு இல்லையா? அவங்களையும் கேக்குறீங்க? யாரோட கால் அடையாளம்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, யாரா இருந்தாலும் கொண்டு விடுறேன். எழுந்திரீங்க. யாரு? எழுந்திரீங்கன்னா இப்படி வாங்க, அது மேல காலை வைங்க. செருப்பு காலோட வைங்க. செருப்பு பார்வை போட்டு வந்து படம் சொல்லிக்கல, நீ போட்டியா? நான் தான் அது காலையில தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வயிறு சரியில்லை, கையோட காலோட வராப்புல இருந்தது. இங்க ஓடி வந்தேன், அப்படி ஆயிப்போச்சு. அப்படி புடைச்சு பாக்குறேன். தண்ணி கொண்டாட சொல்லு, நானே தொடச்சிடுறேன். டேய், தண்ணி கொண்டாங்கடா. வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, நானே துடைக்கிறேன். அது எப்படி? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அதான் நம்ம வீட்டு பழக்கம். அதிகமா பேசாதீங்க, போய் உட்காருங்க. அப்பா, இப்போ பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? இவருக்கு நல்லா தானப்பா இருந்தது. எப்போ உங்க அம்மா என்ன பார்த்தாலும் ஏத்திச்சு. ராஜா, அம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பாவுக்கு மறுபடியும் இசிஜி எடுக்கணும். சரிம்மா. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். அம்மா, என்ன? சேகரன் கல்யாண விஷயமா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சொல்லியிருந்தேன். அது யூனிவர்சிட்டியில டென்னிஸ் சாம்பியன் சொன்னியா, அவதானே? ஆமாமா. சேகர் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குமா. என் வீட்டுக்கு டென்னிஸ் சாம்பியன் தேவையில்லை. குடும்பத்தையும் வீட்டையும் காப்பாத்துற மாதிரி குத்து விளக்காட்ட ஒரு மருமகன் வந்தா போதும். நான் வரேன். சரிம்மா. அண்ணே, பாத்தியா அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? நம்ம சேகரனுக்கு ஒரு காவி வேஸ்ட் வாங்கி கொடுத்து காசி ராமேஸ்வரன் பொடி நடையா நடக்க சொல்ல வேண்டியதான். அப்புறம் பின்ன என்ன, பொண்ணு குத்து விளக்கு மாதிரி வேணுமா? அவ்வளவு சார்பா எங்கேயா கிடப்பாளா? ஒண்ணு வேணா பண்ணலாம், நம்ம பூஜை ரூம்ல இருக்க விளக்க கொண்டு போய் சேகரன் ரூம்ல வச்சிடலாம். ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? ஏண்டா? அப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்க, பொண்ணை இழுத்துட்டு ஓடிடு. இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏண்டா, சின்ன பையன் பேசுற பேச்சாடது. ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னங்க, நான் லேடிஸ் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாம வேலையை பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா? சொல்லுமா, சொல்லு. நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் ஆய் செய்ய முடிய போதே. சொல்லு. நான் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக மறுபடியும் நீங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சாதீங்க. அது நேற்று தொண்டை ரொம்ப கரகரப்பா இருக்கிறதுக்காக சூடா டிகிரி காபி போட்டு சாப்பிட்டேன். தப்பா? ஆமா, தப்புதான். இனிமே தொண்டை கரகரன்னு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் மருந்து தரேன். காஃபி குடிக்காதீங்க. தப்புதாம்மா, தப்புதான். கன்னத்துல போட்டுக்கவா? கிண்டலா பண்றீங்க? குறைக்காதம்மா, குறைக்காது. எனக்கு தெரியாதா என்ன? நீ எதுக்காக சொல்ற? ஹெல்த்துக்காக தானே சொல்றேன். இங்க லேடிஸ் கிளப்புக்கு போறதா சொன்னீங்க, போயிட்டு வா. லேடிஸ் எல்லாம் உனக்காக போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பார்த்துட்டு எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாரு.
இல்லாத ரோஜம். ராஜேஸ்வரிமா, உண்மையிலேயே சொல்றேன், உங்க 2 பேரையும் பார்க்கும்போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கீங்க. சாட்சாத் அந்த ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க. ஏன் முள்ளும் ரோஜாவும் மாதிரி சொன்னேன். ரோசா நான் முள்ளுன்னு சொன்னேன். அப்பா சரிங்க. என்ன முதலியார், இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயோ இன்னும் 2 பையங்க இருக்காங்க, கல்யாணத்துக்கு ஞாபகம் இருக்கட்டும். சங்கரா, நம்ம சேகருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. என்னமாடாப்பா உன் கைராசி. அயாடி பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நுழைஞ்ச உடனே ஊமையாயிடுவாளுவல, வாயை தச்சு புறாளுவலாம். பாருப்பா ராஜசேகர், மதுரையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. நல்ல அழகான பொண்ணு, தங்கமான குணம், நல்லா படிச்சிருக்கா. அவ பேர் கூட சரஸ்வதி. அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன். அவருக்கு போடியில காஃபி எஸ்டேட் எல்லாம் இருக்கு. அப்போ பொண்ணு வரும்போது காஃபி எஸ்டேட்டை தலையில தூக்கிட்டு வருவா. அவன் தினம் டிகிரி காஃபியா போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சமாவது சீரியஸா இருக்க மாட்டீங்களா? ஏன் முதலியார், அந்த பொண்ணை பார்க்கலாமா? ஏற்பாடு பண்ணிட்டா போகுது. நீங்க பேசிட்டு இருங்க, உங்களுக்கு டீ அனுப்புறேன். அம்மா, காஃபி தான் பிடிக்கும், கொஞ்சம் நிறையவே அனுப்புங்க. காஃபி நிறைய எதுக்கு? குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கா? ஆமா சங்கரா, நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னாங்க, உண்மைதானா? அது எப்படிப்பா நான் சிகரெட்டை விட முடியும்? சிகரெட் என்ன விட்டாதான். நான் நம்ப மாட்டேன். நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். நீ நம்பாட்டா போயேன். அப்பா சிகரெட் அம்மாவத்துக்குள்ள ஒண்ணே மாவு தெரிஞ்சுன்னா என்ன கொண்டுடுவாங்கப்பா. ஒண்ணே ஒண்ணு நான் தர மாட்டேன்பா. கொஞ்சம் தமிழ்நாட்டு பரதேசி. என்ன நீ ஏன் சீட்டை பாக்குற? பாக்க பக்கத்துல வச்சுக்க. பாக்க நீ போடவே மாட்டியா? எவ்வளவு நேரம்? ஆமா, மூக்குல வயிறு முகத்தையும் போட்டு ராஜாதி மாதிரி உட்காந்துருந்தா கேம் வைக்க முடியாது. போடு, பாக்காம போடணும். சொல்லு. அந்த காலத்துல ஆடாத ஆட்டம் உண்டா? ராமநாதா, நீ எந்த ஆட்டத்தை சொல்ற? எல்லா ஆட்டத்தையும் தாயா சொல்றேன். சீனாத்தானா, நாவண்ணா, மாவண்ணா எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோமே. என்கிட்ட ஆட முடியாம சீனாத்தானா உட்கார்ந்தே போயிட்டார். அது ரைட். இவங்க என்னடான்னா நம்மளோட ஆடுறாங்க. ஒன் கார்டு தான். போடு. இது எட்டா? ஆஹா. நீ என்ன எடுத்த? ராணிப்பா. ராணி ஞாபகத்துல இருக்கு. அடுத்த ரவுண்டு பாக்குறேன். எடுத்துக்க எடுத்துக்க. இப்படி காட்டினா 8 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொன்னீங்களே, எப்படி இருக்கு? அப்பவே சரியா போச்சு. இப்போ சொல்ல போனா எனக்கு ஹார்ட்டே இல்ல. இல்லன்னு சொல்லிடுறீங்க, லைஃப் அது. தேங்க் யூ. முதலியா இந்த புள்ளைங்க நம்ம கிட்டே காது குத்துதுங்க. என்ன காது குத்துறாங்க? எப்படின்றியா? போன தடவை ராஜாத்தி மூக்குத்தி போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிச்சுல்ல. இப்ப 8 மாசத்துக்கு முந்தி உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல. கேட்டா இது ரெண்டும் என்னன்ற? என்ன? ஆட்டிய 8ஐயும் அந்த ராணியை வாங்குறதுக்கு ஜாடையா பேசுதுங்க. அது போடுது. திருட்டுத்தனமா ஆடுதுங்க. என்ன சும்மா சும்மா? சரி போ, டிஃபன் சாப்பிடுங்க போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. ராமநாதா, உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரிதான் இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அது இல்லப்பா, இவங்க 2 பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்களை விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான். இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன். இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தாவாயிடுவேன். இப்ப நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம சரசுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? ஊட்டியில ராஜசேகர்னு உன்ன மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பையன் தான். நல்ல குடும்பம், பையன் அட்வொகேட். அப்ப உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானே? ராஜசேகர் சொல்லி முதல்ல சரசுவ பொன்பாக்க வரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். செய்ய. ஜெகன், என்னடா அது புது பழக்கம்? எக்ஸசைஸ்மா, கைய கால உதறனா உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமா. எங்க ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. எதையுமே ஒழுங்கா செய்யறது இல்ல, எல்லாத்துலயும் அறகுறை. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. என்னம்மா?
நாளைக்கு நீயும் உங்க அப்பா எல்லாரும் சேகரண்ணாவுக்கு பொண்ணு பார்க்க மதுரைக்கு போறீங்க. ஆனா நானும் சேகரண்ணாவும் வரப்போறது இல்லை. ஏமா அண்ணன் என்ன பாவம் பண்ணுச்சு? கட்டிக்க போற பொண்ண அண்ணன் தானே முக்கியமா பாக்கணும். சரி, பொண்ணு பார்க்க போற இடத்துல மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்படி அவங்க கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் ஒண்ணும் பொண்ணு பாக்குறது கலையறவர் இல்ல, எங்க அப்பா பார்த்தாலே போதும்னு தைரியமா பதில் சொல்லணும். சொல்லிடுறேம்மா, இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன், நீ கவலையே படாத. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஸ்வீட்டு காரம் காஃபின்னு கொண்டு வந்து வைப்பாங்க. உங்க அப்பா அதை பார்த்ததும் பாஞ்சாலும் பயவாரு. அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும். நீ கவலை விடுமா, அவர் நான் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் பொண்ணை நல்லா பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். ஓகேமா. சிகரெட் அப்பா மேல சிகரெட் புகையப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு வேணும். பொண்ணு பார்க்க வரட்டும், நான் ஒரு வழி பண்றேன். ஏன் பொண்ணு பாக்குறது என்ன தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் பார்த்துட்டு தானே வேணும். அப்ப இப்படி பண்ண என்ன? எப்படி? நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்தா என்ன? ஐயோ, அதான் என்ன தப்புங்கிறேன். இப்ப பொண்ணு பாக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்துடும். அவங்க ஸ்வீட்டு பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை மொழி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளைய பார்க்க போன்னு வச்சுக்கோ, அங்க போய் ஸ்வீட்டு பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மாப்பிள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கான் பொடலங்க மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் வச்சுட்டு வந்துரும். எப்படி? குட் ஐடியா. இதை என் கல்யாணத்துல வச்சுக்க வேண்டாம், உன் கல்யாணத்துல வச்சுக்கலாமா? அப்படிங்களா? அப்ப மாப்பிள்ளை நீங்க தான் வர சொல்லியிருக்கீங்க. வாயா நீ அழகா பாரியான்னு சொல்லியிருக்க. கல்யாணம்னு ஏன் இப்படி அலையற? நாளைக்கு உன்னை எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ண போறேன் தெரியுமா? அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி நெத்திக்கு சுட்டி, கழுத்து காசு மாலை, மூக்குக்கு புல்லாக்கு, காதுக்கு தொங்கட்டான், இடுப்புக்கு உத்தியானம் எல்லாத்தையும் போட்டு மாப்பிள்ள முன்னாடி சம்மன்னு நிக்க வைக்க போறேன். மாப்பிள்ள உன்னை பார்த்தது என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரு? ஓடி போயிடுவார். வாங்க, வணக்கம். எல்லாரும் வாங்க. ராமநாதன், அப்படிதான் ராஜசேகர். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அறிமுகம் இல்ல. வாங்க வாங்க வாங்க. ராஜசேகர், இப்படிதான் ராமநாதன், ஏலக்காய் எஸ்டேட் ஓனர். ஓ, இதான் அந்த ஏலக்காயா? நினைச்சேன், அதான் வாசனை அடிக்குது. உட்காருங்க உட்காருங்க. அப்படின்னா எல்லாரும் ஒரு ஏலக்காய் டீ சாப்பிடுவோமே. டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிடலாமே. டீ சாப்பிட்டே டிஃபன் சாப்பிடுவோமே. உங்க எஸ்டேட் கேரளாவில தானே இருக்கு. நானும் கொஞ்ச நாள் கேரளாவில இருந்தவன் தான். ஜான், ஏலக்காய் டீ கொண்டா. எத்தனை குட்டி? 2 குட்டி. 2 பொங்குட்டி. கவர்மெண்ட் அட்வைஸ கேட்டு நிறுத்திட்டாப்ல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, லேட் மேரேஜ், அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதானே? நமக்கு ஏழு மேரேஜ். 4 மூத்த பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான். அவன் இன்கம் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமக. வீட்டுல இவ சாம்ராஜ்யன்னே. அப்பா தப்பா சொல்றாரு, வீட்டுல அம்மா சாம்ராஜ்யம் தான். டாக்டரா இருக்கான் இவன். 16 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு, சன்னு இல்ல சின்னு. இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அது என் செகண்ட் சன். அவன் லாயரா இருக்கான். பல இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது, அமையல. இப்போ உங்க வீட்டுலதான் பொண்ணு கிடைச்சு. பொண்ணு கிடைச்சிருக்கு, ஆனா இன்னும் அண்ணனுக்கு கேஸ் தான் கிடைக்கல. ஏங்க வக்கீல் வரலையா? அண்ணன் என்ன வெக்கம் கட்டவரா? தனக்கு பொண்ணு பார்க்க அவரே வர்றதுக்கு. பேசுறேன், இப்படிலாம் கேள்வி கேட்டா இப்படித்தான் பதில் சொல்லணும் அம்மா சொல்லியிருக்காங்க. நான் செஞ்ச தப்புங்க. அப்ப அம்மாவும் வரலீங்களா? அம்மா இருக்குங்க. அம்மா நான் பார்த்தா போதும், அவ பார்த்த மாதிரிதான். நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்டவே மாட்டான். அப்பா தம்மா சொல்றாங்க, அம்மா அடிக்கடி கோடு கிழிப்பாங்க, அப்பா தாண்டவே மாட்டாரு. பாத்தீங்களா? சின்ன நான் செஞ்ச பாவம் குரங்கும் சரங்கும் சேர்ந்து எனக்கு நீங்க பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க பாப்போம். முதலியார், சரஸ்வ சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்ப வர சொல்லுங்க. என்னங்க வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஸ்வீட் எடுத்துக்கங்க. அப்பா ஸ்வீட் சாப்பிடுப்பா. அட விடப்பா. நான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? எங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். எங்க அப்பா உடம்புல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுகர் ஃபேக்டரியே இருக்கு. ஆவது பாம்பு பாம்பு பொண்ணு வருது, பொண்ணு வருது. பழமையும் பண்பும் நிறைஞ்சு. அடடா, நான் வேடிக்கைக்காக சொல்றேன், அவளுடைய அலங்காரத்தையும் வரையை பார்க்கும்போது கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு. என்னடா கட்டபொம்மை மாதிரியே இருக்கு. நான் சொல்லல என் பொண்ணு
ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அம்மா பொண்ணு கூட பேசிக்கிட்டு சரி. பொண்ணை பார்த்தாச்சு, பூவை பார்க்க வேண்டாம். அது தோட்டத்துல. உங்க வீட்டுல தொங்குதாம பாப்போம். பேசிக்கிட்டு இருங்க. உட்காரு. உன் பேர் என்னம்மா? சரஸ்வதி. வா உட்கார். என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட், காஃபி, டிஃபன் இதெல்லாம் கொடுப்பீங்களா சார்? ஓ ஓ ஓ தாராளமா. உலகாதுண்ணே, அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணே கிடையாது. இன்னும் 2 மாப்பிள்ளை வியாபாரத்துக்கு இருக்கோம். ஒண்ணு இவரு, இன்னொன்னு நான். எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. ஓஹோ, அப்ப அக்காவை கட்டிக்க போறவரு அவர் வரல. ஏன் வரல? நீங்க பொண்ணை பார்த்த மாதிரி நாங்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? என்ன பாத்தீங்களா? அது போதும். அவர் நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட், என்ன மாதிரி கல்யாண முகம் கூட. இல்ல, என்ன மாதிரி கலையான முகம். பேச்சு உங்கள மாதிரி தானே? அவர் என்னோட இனிமையா பேசுவாரு. நல்ல வாய்ஸ் வேற, வக்கீலாச்சே இல்லையா? ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாரும், ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன என்னவா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஸ்வீட் சாப்பிடுங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்களா? 4 பெரிய மனுஷங்க. 4 பெரிய மனுஷங்க யாரு? 4 பெரிய மனுஷங்க யாரா? 3 பேரு தோட்டத்துல இருக்காங்க. தி லாஸ்ட் பெரிய மனுஷன் இஸ் கிரேட் கில்பர்ட் ஜான். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே வாகச்சாய பிரதிபத்தவாகச்ச பிரதிபத்ததே நமஸ்தே பார்வதி ஹலோ, இப்பதான் வந்தேன். அட நீங்களா? கில்பர்ட், come here. எஸ் மேடம். ஐயாவுக்கு 2 ஐஸ்கிரீம் கூட. 2 இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க மாப்பிள்ளையோட தம்பி இல்லையா? அதனால ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு, அவ்வளவுதான். இருக்குதுங்க. இன்னைக்கு ஒண்ணு சாப்பிடுறேன், நாளைக்கு ஒண்ணு நாங்க சாப்பிடுறேன். கடை வீட்டுல கல்யாணத்துக்கு கொடுக்கறோம். அது இல்லாம நல்லா இருக்காது. இருக்குதுங்க, நீங்க வச்சுருங்க, நானே எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப சூடா பேசுறீங்க. உங்க கை பட்டதுன்னா ஐஸ்கிரீம் ஊறிடும். அங்கிள் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஷட் அப். நீங்க தான் ரொம்ப கூலா பேசுறீங்களே. நீங்க தொட்டோன்னு அப்படியே உறைஞ்சு போயிடும். அப்படியா? ரொம்ப உரைச்சிட்டாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நல்லா இருக்காது. பேசுங்க. ஆஹா, ஐஸ்கிரீம் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஐஸ்கிரீம் பத்தி மட்டும் தானா? எனக்கு ஐஸ்கிரீம் பத்தி நல்லா தெரியும். என் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கா, அதனால தான். பாத்ரூம் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. ஆனா நீங்க டாக்டர் நினைச்சேன். இந்த காலத்துல அப்படிதான் மேடம், சம்பந்தமே இல்லாத தொழில். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். கில்பர்ட், டோன்ட் கில். பரவாயில்ல, உங்க கிளினிக்ல எந்த கேஸ் வரலனா உங்க ஐஸ்கிரீம்ல ஏதாவது கலந்து வச்சிருவீங்க. அன்னைக்கு உங்க கிளினிக்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமே, அப்படித்தானே? அது இல்லைங்க, முதல் நாள் கை வண்டியில ஐஸ்கிரீம் கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம். அடுத்த நாள் அதே வண்டியில மருந்தை கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம். நாளைக்கு எங்க ஃபேக்டரில இருந்து 2 கப் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டுமா? நல்லது நல்லது. அதோட உங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே என்ன வியாதி வருமோ அதுக்கு மருந்து சேர்த்து அனுப்பிச்சிடுங்க. இப்போ இத சாப்பிடுங்க, ஓகே? நல்லது நல்லது நல்லது. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐ. ஏய் எடுடா. என்னடா சித்து ஒண்ணியும் சுத்தி சுத்தி வரா? பொண்ணுக்கு தங்கச்சி, மாப்பிள்ளைக்கு தம்பி. பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிடும். சில நேரங்கள்ல மாப்பிள்ளையோட தம்பியோட ஃப்ரெண்டு கூட ஒர்க் அவுட் ஆயிடும். ஏய் முதல்ல எந்திரா. Yes, please. Yes, sir. Hello. Hello. Thank you. ஏய், Yes, sir. உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்துருப்பீங்க. அந்த பதத்துக்கு தான் உங்க வாயில போட்டாங்க. ஏண்டா நீ 7 மலைக்கு மேரிக்க போறது ஜான்ல? அங்கதான் தப்பு பண்றீங்க. என்ன தெரியல? நீயா நீயா? இந்த ஊர்ல ஒரு கோழி பாச தெரியாது. கோழிக்கறியை வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா
இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம். கோழி உங்க 2 பேரை கண்டா முட்டை படவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த 2 பசங்களையும் ஊரை விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊருக்கா? பிறந்த ஊர்னா இங்கே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்ல வேற எங்கேயாவது திருடு. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க, நீங்க 2 பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டே அனுப்புறோம். மூடி வந்துடுறா. திருட்டு பசங்க. பிறந்த ஊர்ல அடிச்சு தேய்ச்சிட்டானுங்களாடா. இப்ப என்னடா பண்றது? செட்டும் பட்டணம் போன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கடாம பட்டணம் போறோம். அவனுக்கு தான் கையில இருக்கிறதெல்லாம் புடிங்கன்னு விட்டாங்களே. எப்படா பட்டணம் போறதா? கையில மாந்திரம். இத வச்சு பட்டணத்துல பெரிய ஆள் ஆயிரலாம்டா. ஐடியா. எந்த கோயால பிரச்சனை வந்ததோ நாம 2 பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரத்தை கைட்டு உன்னை நம்ப மாட்டேன். ஏன்? நீ ஏற்கனவே திருட்டு போய. யாரு? சரியா? நீ போய் பேசுற. போய் மடக்கு. மடக்குடா. விடாத. 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 பார்த்தா வண்டி ஏத்த மாட்டான். பாக்கிறதுக்கு சந்தேகமா இருக்க. இப்ப பின்னாடி செட்டப் பண்ணிடு. அண்ணே வண்டி எப்படி போகுது? ரோட்டு மேல போகுது. நான் என்ன வயக்காட்டுல போகுது நான் சொன்னேன். அட்ரஸ் போதா? போகுது. ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 10 ரூபா. நான் 30 ரூபா தரேன். நான் ரைட் சொல்லும்போது நீ வண்டி எடுத்துரு. ஓகே. டிரைவரா? ஆமா. கூடிய சீக்கிரம் சொந்த வண்டியே வாங்கிடுவேன். என்ன? நான் ரைட் சொல்லும்போது வண்டி எடுத்துறேன். எங்க போனவனை காணோம். ஏய், ஆளுக்கு 10 ரூபா சொன்னா 5 ரூபான்னு பேசி முடிச்சிட்டேன். 5 ரூபாயா? அப்ப நான் முன்னாடி ஏறேன். ஏய், நீ பெரிய உருவம். நான் முதல்ல மேல ஏறி உனக்கு கைய கொடுக்குறேன். அப்பா நீ பின்னாடியே ஏறு. ஏறு. ஏறுடா. இந்தா. புடி. முதல்ல படத்துல போறோம். சோத்து கை குடுறா. எங்கடா மோதிரத்தை? இருட்டேன். எவன் மோதிரத்தை உருவலான்னு வந்திருக்கேன்? நான் ஏமாச்சான் பழச கலர்ற. நான் இப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் ஐட்டம் பி ஜென்டில்மேன் பாய் ஜென்டில்மேன். ஏய், உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல. நான் மண்ணாங்கட்டி பிறந்த ரங்கசாமிலடா. பேரை வச்சுக்கோ. உங்க அப்பா பேரை மாத்திக்கோ. மேடம் ஐஸ்கிரீம் வேண்டாம். பிஸ்தா வேண்டாம். பாதாம் வேண்டாம். வெண்ணிலா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. தேங்க் யூ. திருட்டு பையன் அவனே. மோதிரத்தை திருட்டேன் விட்டுட்டேன். இப்ப என்கிட்ட எல்லாத்தையும் திருட்டு வந்தியா? ஆமா, இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ, சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்ல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டை சாப்பிட்டோம். ஒரே லாரில ஏறணும். ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க எங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆப்பறேன். சமையல்காரன்றீங்க? கோட்டு சூட்டு கையெல்லாம் மாட்டிடுறீங்க. ஏய், அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா, தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க. கவர பண்ண மாட்டீங்களா? ஐயோ, இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்கடா கதை வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால சேவ் பண்ணலான்னு போயிருந்தேன். சேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னான். என்கிட்ட $1/2 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டான் மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை வாங்கி சாப்பிட்டான் மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை சாப்பிட்டாரா? எல்லாம் ஒரு மனுஷனாயா? மேடம், லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு பிறந்தவனே. நான் வேர்க்கல்ல வச்சு பாத்தியாடா? விடுங்கண்ணா. எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன். அப்ப பிளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களை உன்னை பத்தி அவன் நினைக்க கூடாது. நான் தான் நினைக்கிறேன். ஏமா லட்சுமி, எங்க அந்த கில்பர்ட்? டிஃபன் சாப்பிடலையா நீ? வேண்டாப்பா, நான் தான் டிஃபன் வேண்டாம்னு சொல்லிட்டேன். டிஃபன் வேணாமா? ஓஹோ, உங்க அக்கா ஞாபகம் வந்துருச்சா? அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? பொண்ணா பிறந்தவ ஒரு நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இத்தனை வருஷமா என்னைக்காவது ஒரு நாளாவது அக்கா இல்லாம அந்த வீட்டுல இருந்திருக்கோமா? அக்கா வீட்டை விட்டு போய் 2 வாரம் ஆச்சு. வீடே வெறிச்சோடி இருக்கு. அவ அங்க போய் எப்படி இருக்காளோ தெரியல. அவளை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? புருஷ வீட்டுக்கு போன உடனே பிறந்த வீட்டை மறந்துடுவாங்க.
இப்ப அவ புருஷனோட கலகலப்பா தான் இருப்பான். எனக்கு என்ன அக்கா பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நான் இன்னைக்கு போறேன்பா. இன்னைக்கா? சம்பந்தி வீட்டுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாம போக கூடாதுமா, மரியாதை இருக்காது. தபால் போட்டு போ. இல்லப்பா, லெட்டர் போடாம போனாதான் அங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். ப்ளீஸ்பா. சரி, நான் சொன்னா நீ கேட்கவா போற? ஓ இஷ்டம். Thank you. என்ன குதிரை கலைக்கிற மாதிரி? ஒண்ணும் இல்ல, கார சட்னி வைக்க வந்தா நல்லதா இருக்கும். ஆனா உடம்புக்கு சௌரியமா இருக்காதுல்ல. ஆமா, ரெங்க அங்க தோட்டத்துக்கு போயிருக்காரு. அவன் ஏன் தோட்டத்துக்கு போனா? அதான் இருந்தேன். நான் ஒருத்தன் தானே தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன். நான் தான் சாப்பிட வந்துட்டேனே. சாப்பிட்டு போன உடனே அவன் இங்க வந்துருவான். நான் இங்க சரி சரி, என்ன இப்படி திடீர்னு வந்துட்டேன்? போன் பண்ணிருக்கலாம், இல்லன்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டுருக்கலாமே. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் வந்தேன். சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்கா இருக்கு. பசிய வயிற்றுக்கு இல்லது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சப்பாத்தி, my favorite. லட்சுமி, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒழுங்கா ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறது. சப்பாத்தி என்ன கால் முளை சொல்லிட்டு போகுதா? அவ்வளவு பொறுமையிலாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னா கை கழுவிட்டு சாப்பிடுறது. கை, வாய் எல்லாமே கிளீனா வச்சிருக்கேன். சரசு, உன் தங்கச்சி மேல கூட்டிட்டு போ. டிஃபன் நான் மேல அனுப்புறேன். சரி சார். அஞ்சு இதையும் கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். லட்சுமி, உங்க அப்பா மிஸ்டர் ஏலக்கா எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களை பார்த்தோன்னே கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண சொன்னாரு. உழுவு கை அச்சுலா இருக்கு. பின்னால தொடச்சுக்கிட்டு உழுவு. இல்ல, அப்புறமா கை வீட்டு பண்றேன். இப்ப ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிடுங்க. மங்கள முண்டாவும் பாடியும் இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். பொட்டி படுக்கையெல்லாம் இங்க இருக்கு. டாக்ஸில இருக்கு. ராஜா, ஆமா பொட்டி படுக்கையெல்லாம் இறக்கி வச்சுட்டு டாக்ஸி அனுப்பு. சரிம்மா. பதுவே, நான் 100 ரூபாய் கொடுத்திருக்கேன். பாக்கி சேஞ்ச் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. டிப்ஸ் ஜாஸ்தியா கொடுக்காதீங்க. பாலஸ்ரீ போலாம். இருக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னும் சப்பாத்தி எடுத்துட்டு வரேன். எடுத்துக்க பாக்கெட்ல வச்சுக்க. அப்புறமா வரேன். ஓகே ஆண்டி, பை பை. பாய். பை பை. பா. லக்ஷ்மி, உனக்கு வந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்றதுன்னே தெரியல. இது என்ன நம்ம வீடா? நீ நினைச்சபடி எல்லாம் குமால் அடிக்கிறதுக்கு. என் மேல என்ன தப்பு? தப்பு உன் மேல இல்லம்மா, என் மேலதான். அப்பா எனக்கு கட்டி கொடுத்த இடம் அப்படி. நம்ம வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற, இந்த வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற. இங்க உட்கார்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, பேசுறதுக்கு, படுக்கிறதுக்கு எல்லாம் டைம் படிதான். நம்ம என்ன ஜெயிக் ஐடியா? சத்தம் போட்டு பேசாத, சிரிக்க கூட கூடாது. அதுவும் டைம் படிதான். கொட்டாதி கூட காலையில விடக்கூடாது, சோம்பேறின்னு முத்திர குட்டிடுவாங்க. அத்தாடி, எமர்ஜென்சி பீரியட்ல கூட இவ்வளவு சட்டத்திட்ட இருக்காது. கொடுமை கொடுமை. எப்படிக்கா நீங்க இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லக்ஷ்மி, அன்பும் ஆதரவும் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு எந்த கட்டுப்பாடும் தொந்தரவா தெரியல. இப்ப நாம எப்படி ஸ்கூல்ல டீச்சருங்க முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருப்போம், அந்த மாதிரிதான் இங்க அத்தைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். மீறி ஸ்ட்ரைக் பண்ணினோம், வெளியே போயிட வேண்டியதான். ஷூர். என்ன, நான் நிச்சயமா வெளில போயிடுவேன். உள்ள வரலாங்களா? தூக்க மாட்டாங்க. ஐயோ, என்னங்க குடியும் கொடுத்தனுமா? இங்கே செட்டில் ஆயிடுறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் தம்பி, ரொம்ப கனமா இருந்துச்சா? கனமா? போனா கனம். பொட்டிக்குள்ள உங்க தங்கச்சி ட்ரெஸ் கொண்டு மாதிரி தெரியல. உள்ள அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அவ்வளவு கனமா இருந்துச்சா? எனக்கே தெரியல. Do a change. Thanks. எதுக்குங்க? அதான் ரொம்ப கனமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கு டிப். லக்ஷ்மி, வந்தது வராததுமா அவர்கிட்ட சாரி கேளு. நானா? மன்னிப்பா இவர்கிட்டயா? ஏன் சார் இன்னும் நிக்கிறீங்க? ஓ, டிப் பத்தலையா? இன்னும் 2 ரூபாய் கொடுக்குறேன். வேண்டாங்க. உனக்கு ரொம்ப திமிரு. இதுதான் நீ நடந்துக்கிற லட்சணமா? உன் கல்யாணத்துப்போ இந்த ராஜா அவர் ஃப்ரெண்டும் என்ன கேலி பண்ணாங்க தெரியுமா? நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆரம்பம். பாப்போம்.
பாரியா ஏனோ நீ இப்படி திருத்தணம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற. சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க? ஆம்பளைங்க சம்பாதிக்க வேண்டியது, பொம்பளைங்க இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டோமா, பாய போட்டோமா, படுத்தமான்னு இல்லாம அம்மா அம்மான்னு. ஆமா ஒண்ணு மாதிரி தான் என்னங்கிறாங்க. பாரியா இதெல்லாம் ஐயோ உடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக? ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச பள்ளி. ஐயோ அம்மா வந்துட்டாங்களே. மாட்டீங்களா? என்னடா கங்கா, ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடியாச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா. எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா இல்ல, நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கொண்டு போவலியே. இது நன்றி உள்ளதானே. ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவரு தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது, நில்லங்க. ஹாய் ஆப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்கு ஆண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. அம்மா ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்கப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வர ஃபோன் பண்ணாரு. வீட்டுல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆண்டி வேற டாக்டரை கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ நல்ல டாக்டரா? ஆமா கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது. எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க. யூர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போணுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். முதலாளி எல்லாம் ரெடி. வாங்க முதலாளி வாங்க. எனக்கடா ஆமா, ஒரு கல்யாணத்துக்கே கொண்டாந்துருக்க. உட்காருங்க. அதேங்கப்பா. டேய், நான் மட்டும் ராஜாவா இருந்திருந்தேன்னா என் இதை கழட்டி, என் முத்துமலையை கழட்டி உனக்கு கொடுத்துருப்பேன். கிழவி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டான். உனக்கா பணம் எடுக்கலான்னு பேங்க் போனேன். ஏற்கனவே பணம் போட்டுருந்தானா அந்த பணத்துக்கு மேல கிழவி போட்டான். நான் பணம் எடுக்கிறதா இருந்தா கிழவி பணத்தை எடுக்கணும். அதனால தான் வெறுங்கையோட திரும்பி வந்துட்டேன். பணம் என்ன முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகும். உங்களுக்காக கோயம்புத்தூர்ந்து கோழி, கொச்சின் மீன், நம்ம ஊர் முட்டை, டெல்லி சப்பாத்தி, பரம்புடி சந்தையில வாங்கிட்டு வந்தேன். முட்டை வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. உள்ளூர் தீட்ட நான் வச்சுக்க. வேணாம் முதலாளி. வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த? கைவசம் கதை இருக்குங்களே, அவுத்தோடு. இங்க பாருங்க. வெள்ளை வெள்ளையா வெளியே வருது. வெள்ளை இல்ல முதலாளியே, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளியே வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழியை வறுத்து கொண்டாந்தனா அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழியை பார்த்துருச்சு. நாய் குலைக்க நான் மிரல, நாய் குலைக்க நான் மிரல, நாய் குலைக்க. இந்த நாய்கிட்ட போகாத, அடிச்சிடும். யாராவது வராங்க பார்த்து. என்ன சார், காபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்க. காப்பியாவது அரப்பியாவது யாரு போட்டு கொடுக்குறான்? சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை டாக்டர். எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது, என் இஷ்டப்படி உரத்தை கொட்டிக்கிறது. தோட்டத்துக்கு போய் பூச்செடிலாம் இருக்குல்ல, அது குறை வேணும் இல்ல, பக்கத்துல உட்காந்து உரம் போறேன். ராஜா, அப்பாவுக்கு வழக்கமா கொடுக்க மருந்துகளை கொடுத்துருங்க. மத்தவங்களா நீங்க செக் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு சார். செவரை வச்சுதான் சார் சித்திரம் வரையணும். அப்படிங்களா? உங்க உடம்பு நீங்க ஜாகிரதையா பாத்துங்க. அப்படிங்களா? நீங்க வாங்க. அண்ணே வா, உங்க அண்ணியா உட்காருங்கடி. மழமழான்னு பாரு பாரு. மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாச்சா? அம்மா இல்லம்மா, இங்க கைய காட்டு. கைய மஞ்சளா இருக்கு. ஏன் மஞ்சளா? ஒருவேளை மஞ்சள் காமாலியா இருக்குமோ டாக்டர்? டேய், சிகரெட் குடிக்கலன்னா கை ஏன்டா மஞ்சளா இருக்கு? ஒருவேளை மஞ்சள் தேய்ச்சி குடிச்சியா? ஆமா, மஞ்சள் தேய்ச்சி குடிக்கல. டேய், சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அந்த பெட்டி மேலே போட்டுருக்காங்க. அப்புறம் ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க? அம்மா பேச்ச கேளு. சிகரெட் பிடிக்காதே. நான் சிகரெட்டே குடிக்கிறது இல்லப்பா. அப்பா,
ஒருத்த அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறதே ஞாபகம் வருது. அடிக்கடி கூப்பிடுறாமானே. எப்பா கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்பயும் இதெல்லாம் விக்கிறாங்க. இப்படி தாண்டா மகனே, இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? ஆயிடு. நம்ம வீட்டு திண்ணையிலே ஒரு சாராய கடை வச்சிடலாம். இங்கதான் வரமுறையே கிடையாது. எந்த பையன் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஆயிடு. குட் மார்னிங் எவ்ரிபடி. Good morning. வாங்க, அடுத்தது நீங்க. நானா? எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். லட்சுமி, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆனா மாசம் மாசம் மெடிக்கல் செக்அப் பண்றது இந்த வீட்டு சட்ட திட்டத்துல ஒண்ணு. சொல்லிட்டாங்கல்ல, உட்காருங்க. வெளியில பேஷண்டே கிடைக்கல போல இருக்கு. அதனாலதான் எங்களை எல்லாம் செக்அப் பண்றீங்க. உஸ். மாசம் மாசம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். ஆமா. ரெடி. நம்ம சம்பந்தி வீட்டுல இருந்து தபால் வந்திருக்குப்பா. சம்மந்தி யாரு? தமயந்தி அக்காவா? பானுமதி அம்மா. நம்ம சரஸ்வதிய கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே, அந்த வீட்டுல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்த சொல்றேன். என் சம்பந்தி வீட்டுல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா, உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா. நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயேன். ஆமா, அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. என்னை விட பெரிய இடம், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆமா, நான் இங்க இருந்து அங்க போயிட்டா என் ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க. என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா? உங்களுக்கு லைசென்ஸ் கிடையாது. டெய்லி ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து போஸ்டர் அனுப்புங்க, நாங்க செக் பண்ணிக்கிறோம். ஓஹோ, பாரு. இது என்னது? மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் மை பேட்டா. நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். இந்தா, ஓ. ஒண்ணுமே புரியல. புரியும்படியா சொல்லுங்க. கிசு கிசு பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசுங்க. ஐயோ, உனக்கு என்ன ஆச்சு? சொல்றத சத்தமா சொல்லி தொலையேன். ஏன்டா இப்படி சத்தம் போடுற? உன் காதல்ல செவிடா. வீட்டுல எப்படி எல்லாம் சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அதான் நானும் சொன்னேன். மெதுவா சொன்னா கேட்கலையா? டாக்டர் சார், உங்க காதை கொஞ்சம் டெஸ்ட் பண்றீங்களா? அண்ணி, உங்க தங்கச்சி வாய கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏன், என்னாச்சு? பின்ன காலங்கத்தால எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டான். ஓ, அவ எப்பயுமே அப்படித்தான். ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தரை சீண்டி விட்டுட்டு இருக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சு. நீங்க ஆச்சு, அவளாச்சு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கவனிச்சுங்க. தம்பி, என்ன பண்றீங்க? என்னது? மேல வாட்டர் டேங்க் லீக் ஆகுது. அது உங்க ரூம்ல லீக் ஆகுதா இல்லையான்னு பாக்கலாம்னு வந்தேன். இல்லையே, இல்ல. இத வந்துட்டேக்கா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். என்ன இது? இது யாருடைய காலா இருக்கும்? ஐயோ, இது மனுஷங்கால் மாதிரி தெரியலையே. ஏதோ குதிரைக்கால் மாதிரில இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி குதிரை வந்தது? கரெக்ட். யாரோ ஹை ஹீல்ஸ் போட்டவங்க தான் நடந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள யாரும் ஹை ஹீல்ஸ் போட மாட்டாங்களே. சிஸ்டர், காலை காட்டுறீங்களா? பாரு, நல்லா பாரு. என் செருப்புல ஏதோ சேர் ஒட்டி இருக்கா? கரோனாவா? பேட்டா. இதே குதிரைக்கால் தான். இந்த செருப்பு தான் தப்பு பண்ணிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மார்னிங் நீங்க தோட்டத்து பக்கம் வாக்கிங் கிக்கிங் போனீங்களா? நானா? இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சது 8 மணிக்கு தான். இப்பதான் குளிச்சிட்டு நேரா ரூம்ல இருந்து டைனிங் ஹாலுக்கு வரேன். ஐ சி. அப்போ உங்க ஹை ஹீல்ஸ் மட்டும் தனியா தோட்டத்துக்கு போய் சேர்த்த புடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு, அப்படித்தானே? வாட் யூ மீன்? ஐ மீன், இது உங்க கால் அடையாளம் இல்ல நீங்க சொன்னாலும் உங்க ஹை ஹீல்ஸ் காட்டி கொடுத்துச்சு. அதனால எங்க வீட்டு சட்டப்படி ஒரு பக்கெட்ல தண்ணியும் ஒரு துணியும் கொண்டு வந்து தொடச்சு விட்டுருங்க. என்னமா நான் சொல்றது சரிதானே? கரெக்ட்.
துடைக்கிறதா? கண்டிப்பா நீ தான் துடைக்கணும், புரியுதா? ஓகே, துடைக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் தானே துடைக்கணும், துடைக்கிறேன். வள்ளி, துணியை கொண்டு வா. கொடு. இங்கே வாங்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்களே. இந்த தப்பு நானே தொடச்சேன். ஆனா நீ பையில் போட ஆரம்பிச்ச. சுமாரா லட்சுமி, உன்னை எங்க அம்மா கிட்ட மாட்டி ஒண்ணுதான் நான் இப்படி பண்ணேன். ஐ எம் சாரி. இங்க கொடுங்க தம்பி, நானே துடைக்கிறேன். நோ, அவனே துடைக்கணும். இப்படி எல்லாம் விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன உட்காந்துருக்கீங்க? என்ன கால் வலிக்குது, அதனாலதான் உட்காந்துருக்கேன். இன்னும் கோவமா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல சிரிக்கதான் கூடாது, கோம கூட இருக்க கூடாதா? அம்மாடி, என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. நீங்க போயிட்டா எனக்கு நானும் வந்துருவேன். உங்களுக்கு என்ன? நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்க இங்க இருந்து போறதுக்கு நான் தான் காரணம்னு என் மனசாட்சி என்னையே உறுத்திக்கிட்டு இருக்கும். அப்படியா? என்ன சரி, என் மேல திடீர்னு இப்படி ஒரு அனுதாபம்? காலையில என்ன அவமானப்படுத்த நல்ல சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டீங்களே. ஏன் சார்? நானும் உங்களை அவமானப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை. நீங்க என்ன எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டீங்கல்ல, அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும் தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா நிலைமை சீரியஸா போன உடனே நானே வாபஸ் வாங்கிட்டேன். ஏங்க, நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பத்தனம் செய்யலாம் தப்பா? அதைத்தானே நானும் கேக்குறேன். இந்த குடும்பத்தனம் பண்ணாம இந்த வீட்டுல நீங்க எல்லாம் இப்படிதான் இருக்கீங்களோ? சிரிக்க கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, விளையாடக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, பாட்டு கேட்க கூடாது. ஐயோ, என்னெல்லாம் ரூல்ஸ், என்னெல்லாம் கண்டிஷன். கையும் காலம் கட்டி போட்டு அடிமை மாதிரி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? மை காட். அது என்னமோ எனக்கு சின்ன வயசுல பழகி போச்சு. நீங்க மட்டும் அப்படி இல்ல, இந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதான். நீங்க மட்டும் என் கூட ஒத்துழைச்சா எல்லாருமே சுதந்திரமா இருக்க ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? ரொம்ப ஸ்பெஷல், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியமா? சத்தியமா. சத்தியமா? ராஜேஸ்வரி அம்மா மேல சத்தியமா. ஓகே. ஜெகன், என்ன உனக்கு இந்த ரஜினிகாந்த் படம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே? யார் சொன்னா? உங்க அண்ணன் தான். ஆமா, பிடிக்கும். ஏன் பயப்படுறேன்? எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வீட்டுல எங்க கேட்க முடியுது? இங்க இருக்கிற ஒரே வாய்ஸ் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அம்மாள் வாய்ஸ். ஆமா, இந்த டிசிப்ளின், கட்டுப்பாடு இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ஜெகன்? பிடிச்சிருக்காவா? அந்த கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்ப என் வழிக்கு நீ ரொம்ப ஈஸியா வந்துட்ட. ஜெகன், நீ மட்டும் என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் ஒரு வழி சொல்றேன். ஏக்தம் நான் ரெடி. என்ன வழின்னு சொல்லுங்க. குட். இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எந்தெந்த விஷயத்துல அதிகமா ஈடுபடுவாங்கன்னு என்கிட்ட நீ கரெக்டா சொல்லிட. இப்போ உனக்கு எனக்கும் ரஜினிகாந்த் சாங்ஸ் பிடிக்கும். ஆன்டிக்கு டிசிப்ளின், கட்டுப்பாடு அதெல்லாம் பிடிக்கும். அங்கிள் எப்ப பார்த்தாலும் தோட்டம் தோட்டம்னு அலைஞ்சுக்கிட்டு பாரு. ஆமா, அவரும் அவர் தோட்டமும். ஏன் ஜெகன்? எங்க அப்பா கிட்ட தோட்டத்தை பத்தி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மாட்டிக்குவாங்க. ஒரு தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா? பரதேசி பரதேசி, இத்தனை நாள் என்னடா பண்ண? பக்கத்து தோட்டத்து பூ இவ்வளவு பெருசு வந்தோட தான் என் ஞாபகமே வந்ததோ. இப்போ ஒண்ணு கெட்டு போல, நான் சொல்றபடி செய். வா, யூரியா 70% எடுத்துக்க, டெமக்ரான் 60% எடுத்துக்க, அமோனியம் சல்பேட் 20% எடுத்துக்க. எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணு. பூ ஒண்ணு இவ்வளவு பெருசு வரலன்னா என் பேரை மாத்துவேன். அப்புறம் என்னாச்சு? பெரிய பெரிய காலிஃபிளவர் வந்துச்சா? எங்க வந்தது? எல்லா காலிஃபிளவரும் மண்ணோர மண்ணா மக்கி போச்சு. அந்த ஆள் என்ன பண்ணா? எங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு தைரியம் இருந்தா அவன் வீடு இருக்க சேரிங் கிராஸ் ரோட்டு பக்கம் போக சொல்லு. அங்கிள், தேவையில்லாத வேலை. ஆமா, உங்க பெரியண்ணா எப்படி ஜெகன்? சாரி, பெரியண்ண விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன் ஜெகன்? அப்புறமா எனக்கு எங்க அண்ணா வழக்கமா தர 10 ரூபாய் 20 ரூபாய் யார் தருபா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இது பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன், நீ இந்த காதுல சொல்றத இந்த காது வழியா கூட போகாம இதை முடிக்க. எங்க அண்ணன் 2 பேருக்கும் பிடிச்சது சீட்டாட்டமும் சிகரெட்டும் தான். சீட்டாடுவாங்களா இந்த வீட்டுக்குள்ளயா? இந்த வீட்டுக்குள்ள எறும்பூர்னா கூட எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். எங்க அதான். அண்ணனுங்க 2 பேரும் ஆபீஸ்ல தான் விளையாடுவாங்க. அது உனக்கு எப்படி தெரியும் ஜெகன்? ஒரு நாள் எங்க வாத்தியார் ரஜினி நடிச்ச படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆனப்போ என் கையில பணம் இல்ல, நேர ஆபீஸுக்கு போனேன்.
என்னடா உட்காந்து சீட்டு பிடிக்கிறீங்க? சொன்ன கேளுங்க. சிகரெட் புரியா? ஓ சிகரெட் நானா வச்சுக்க முடியும்? என்ன அசிங்கம் பண்ணிக்கிட்டு என்ன சீட் ஆடிட்டு இருக்கீங்க? இதென்ன ஆபீஸா? போங்க, டேய் வெளியே போங்க. போங்க. வா, எப்போ வந்த? ஜெகன், ஏன் வந்த? வா, வெளில போய் பேசு. வாடா டேய். வாடா. என்னடா திடீர்னு ஆபீஸ்க்கு வந்துட்ட? என்ன சீட்டாட்டம்? ரம்மி. நம்ம எங்கடா ஆடணும்? மத்தவங்க ஆடினாங்க, நாங்க சும்மா பார்த்தோம். நான் பார்த்தனே. பாத்துட்டான். பாத்தியா நீ? நீ சினிமாவுக்கு போறோம்னு சொன்னல? ஆமா. இல்ல 2 ரூபா சாப்பிடு. பத்தாத? சரி சரி. 5 ரூபா. என்னடா பார்வை? 10 ரூபா. என்ன பாக்குற? அதுக்கு மேல முடியாது. எங்களுக்கு இவ்வளவுதான் வசதி. வேணா வீட்டுல போய் சொல்லிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நம்ம உங்க கஷ்டப்பட்டு பிடிச்ச காசு இவன் பண்ணிட்டு போயிட்டானே. எங்க அண்ணனுங்க 2 பேரும் பொன்முட்டையிற வாத்து மாதிரி. அவங்க 2 பேரையும் நான் எங்க அம்மா கிட்ட எப்படி காட்டி கொடுப்பேன்? நீங்களே சொல்லுங்க. நான் தான். ஆமா, காட்டியே கொடுக்க கூடாது. ஆமா, உங்க பெரிய அண்ணிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? சில நேரங்கள்ல யாரும் இல்ல நேரத்துல பரதநாட்டியம் ஆடுவாங்க ரூமுக்குள்ள. நான் சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட்டாதீங்க. ஓஹோ, பரதநாட்டியமா? ஓகே ஓகே. இந்த வீட்டுல அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க திருட்டுத்தனமா செய்ய வேண்டியிருக்கு. நோ சுதந்திரம். இதுக்கெல்லாம் எங்க அம்மா ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ராஜசேகர் தான் காரணம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த கட்டுப்பாடு, சட்டத்திட்டம் இதெல்லாம் உடைச்செறிஞ்சா எப்படி இருக்கும்? எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்ட். இப்போ இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமா ஜாலியா சுதந்திரமா சுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படித்தான் இருக்கும். ஜெகன், நீ புரிஞ்சுக்கிட்டேல? முதல்ல நம்ம பெரிய அத்தான் கிட்ட ஆரம்பிப்போம். நீ முதல்ல போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே. என்னடா இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்? இது கைரேகை சம்பந்தப்பட்ட புத்தகம்டா. உங்க கைக்கு இது எப்படி வந்துச்சு? நம்ம லட்சுமி அக்கா புக்கு. என்ன அருமையா ஜோசியம் சொல்றாங்க தெரியுமா? நீங்க கைய நீட்டா போதும், காலையில என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயமா சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஜெகன், ஜெகன், என் ரூம்ல இருந்து என் புக்கை எடுத்துட்டு வந்த. உனக்கு கைரேகை ஜோசியம் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு. நிறைய எலிமெண்டரி புக்ஸ் எல்லாம் உனக்கு தரேன். லட்சுமி, நீ ரொம்ப நல்லா கைரேகை பாப்பியாமே, என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ. ஏதோ பார்த்தேன். இந்த பூமதி ரேகை, அட்ச ரேகை, தீர்க்க ரேகை இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். ஆச்சரியப்படாதுங்க. என் கையை கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நீங்க இவ்வளவு விரும்பி கேட்கறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டே வச்சுக்கோங்க, ஒருத்தரோட அரங்கம் அந்தரங்கம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவேன். அதனால ஒருத்தர் கை பார்க்கும்போது இன்னொருத்தர் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது. வெளியே போடா. வெளியே போங்க சார் ப்ளீஸ். கையை கொடுத்து எனக்கு கட்டிட்டோம். சீக்கிரம் பார்த்து சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, வா 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 வா. யார கூப்பிட்ட? ரேகையா? எப்படி தெரியாதா நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா போய் மாட்டிக்கிட்டீங்க? ஏன் நல்ல சம்பளம் வருதே. நீங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா, ஒரு கிரிக்கெட் பிளேயரா வர வேண்டியது. நானா? லட்சுமி, நீ இப்ப கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. சின்ன பிள்ளையில நான் கில்லி ஆடுவேன், அவ்வளவுதான். என்ன போய் நீ கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றியே? என்ன பெரியதா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க விளையாண்ட கில்லி தானே பின்னாடி கிரிக்கெட்டா மாறிடுச்சு. அப்படியா? கட்டுங்க. அப்புறம் parallel line of mass இது நீங்க கட் ஆயிடுச்சு. சித்ரா காய்கறி அரை கொடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. மவுண்ட் ஆஃப் வீனஸ்ல டாட் இருக்கு, பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடணும். சீட் ஆடுறீங்களா? ஆடுவேன், சேக்கரையும் கூட ஆடுவான். ஆனா ஆபீஸ்ல தான், வீட்டுல மூச்சு விட முடியாது. வெளியில யார்த்தையும் சொல்றத. ஒரு உண்மையான ஜோசிக்கார் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்பா. அப்புறம் காட்டுங்க. நீங்க சீட் ஆடும்போது சிகரெட்டும் பிடிப்பீங்க. ஆமாமா, ஜாலியா. என்ன இது, நான் சிகரெட்லாம் பிடிக்கவே மாட்டேன். ரொம்ப கெட்ட பழக்கம். நான் சிகரெட்லாம் பார்த்ததே இல்லை. அப்படியே ஆமாமா, சிகரெட்னா இதுதான். அப்படியா? பரவாயில்ல, நீங்க ஹாப்பியா தம் அடிச்சிட்டு இருங்க. நான் கதவு சாத்திட்டு வெளியே போயிடுறேன். ஓகே? இந்த பக்கம் எங்க அம்மாக்கு வந்து. குட் மார்னிங் அங்கிள். ஹலோ, குட் மார்னிங் லட்சுமியா. உட்கார் உட்கார் உட்கார். இங்க உட்காரலாமா? பார்த்து உட்கார், கீழே தண்ணி இருக்கு போகுது. உங்க ஆண்டிக்கு பூவை பத்தி ஒண்ணும் தெரியாது. மறந்துச்சுன்னா
நல்ல தண்ணி நிறைய வச்சு சிரிச்சுக்கிட்டு போவான். தன்னக்கடி 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 தன்னக்கடி. ஏன் குழியை இவ்வளவு ஆழமா தோண்டிட்டு இருக்கீங்க? புளிய நல்ல தோண்டி உரம் நிறைய போட்டாதான் பூ நிறைய வரும். ஓஹோ, எனக்கு கூட கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். My God. இந்த வீட்டுல இந்த வார்த்தையை இந்த காதாலே முதல் தடவையா இப்பதான் கேட்கிறேன். கார்டனிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா அங்கிள். அப்படின்னா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ அங்கிள். அதுவே கார்டனிங் டைஜஸ்டா? இதெல்லாம் நீ படிக்கிறியா? Good. செடிகளை எப்படி பாதுகாக்கிறதுங்க பத்தி எல்லாம் எழுதிருப்பானே. நிறைய எழுதி இருக்கு. உன் குணம் என் குணம் ஒரே மாதிரி இருக்கு. நீ என்ன ராசி? சிம்ம ராசி. நானும் சிம்ம ராசி தான். குட் மார்னிங் டாடி. என்னப்பா இந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் பா. இல்லப்பா, ஒரு பூ பறிச்சுக்கலாம்னு. ஏண்டா சின்ன பிள்ளையில இருந்து இந்த தோட்டத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி வச்சிருப்பியா நீ? உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பூ இல்ல போ. ஐயோ பாவம், ஒரு பூ தானே கேட்டாரு, எடுத்துக்கிட்டுமே. யாராவது ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். யார் கண்டா? நீ அமகச்சி ஆளு சொல்லிட்டில, பறிச்சுக்கிட்டு போ. தேங்க்யூ டாடி. வரேன். ஐயா சொன்ன கேர்ள் ஃபிரெண்டா? இப்ப கேர்ள் ஃபிரெண்டு பாய் ஃபிரெண்டு சொல்லலாமா? அதுல என்ன தப்பு அங்கிள்? இப்ப நான் என்ன பொண்ணு? பொண்ணுனா கேர்ள் தானே. ஆமா. நான் உங்களுக்கு என்ன ஃப்ரெண்டு? அப்படின்னா நான் உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட், நீங்க எனக்கு பாய் ஃபிரெண்ட். ஓ அப்படி வரியோ? ஆமா அப்படி வரேன். இன்னையில இருந்து நான் உங்களை பாய் ஃபிரெண்ட் அப்படிதான் கூப்பிடுவேன். நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? கேர்ள் ஃபிரெண்டு, பாய் ஃபிரெண்ட். இல்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கு எல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் ஏழுமலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். இப்ப ஏழுமலையே துண்டு நாம சொல்றான். யார்கிட்ட ரீல் விடுற? அவன் எங்க ஊரு, அவனை நம்பாத, என் மோதிரத்தை உருவிட்டு வந்தவன். சுமாரு என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். தேங்க்யூ. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் கொடுக்கறேன் மேன். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? பாப்கார்ன் கொடுப்பேன். வேலை பாரு மேன். போடா பரதேசி. இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார அதெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜாலிமா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டார்லிங். இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். ஏய், அதிகமா பேசாத. எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலையை விட்டு நிக்கிருவேன். யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேன்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், 555 சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவிங் ரெஸ்டாரண்ட் நடத்துறேன். அம்மா கிட்டே மாட்ட போறேன், வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிழிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. நீ உன்ன ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிறா. என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்களை மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண் வாசனை மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டார்லிங். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சா? நான் 200 ரூபாய் தான் விற்பேன். பத்தியா? உண்மையை சொல்லிட்டான். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு 300 போயிருவோம். காரவடைக்கு போலாங்க. அங்கதான் வசதிங்கிறியா? நம்ம டார்லிங் கிட்ட விளையாடாதமா. ஏய், வள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை பொண்ணு வேலை இல்ல. ஜாக்கிரதை. ஏய், வள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். வள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். வள்ளியை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நானும் ரொம்ப நாள் காதலிக்கிறேன். அவனுக்கு பூவல் பால் வாங்கி கொடுத்துட்டா. பால் பாப்பி வாங்கி நான் நாதா போய் கொடுத்துட்டா. ஏய், என்ன சண்டை? நைட்ல என்ன சமையல் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஷன் என்னடா சண்டைன்னு? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல என்ன காதலிக்குது. காதலிக்கிறது டிஸ்கஷன் சண்டையா? எங்க சக்கரை கூப்பிடும்? வள்ளி 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 வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க, என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இவரை பிடிக்கும். இவனே? இவரை பிடிக்கும். அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா? யாராவது ஒரு ஆள் சொல்லு. 2 பேரையும் பிடிக்கும். யாரு புத்திசாலி அவங்களுக்கு தான் கட்டிக்குவேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன். அதை யாரு விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, நானே 10,000 ரூபாய் பணம் கொடுத்தேன். 10,000? 10,000. ஒரு ஊர்ல ஒரு செவிடன், ஒரு குருடன், ஒரு ஊமை 3 பேரும் செய்த மாட்டாங்க. இந்த குருடனுக்கு
அழகான பொண்டாட்டி. செவிடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை. தாவடிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல எடுத்து விட்டான். ஊமையே இதை பார்த்துட்டான். குருடங்கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவனுக்கு தான் கண்ணு இல்லையடா. கண்டுபிடிச்சேன். என்ன ஆக்சன்ல சொல்லிருப்பான். கேட்டது. எங்க ஆக்ட் பண்ணிக்காமி பதில் சொல்ற வரைக்கும் இவனுக்கு 2 பேரையும் பார்க்க கூடாது. போ. 10,000 இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தா சரி. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. யாருக்கு லெட்டர்? பாய் ஃப்ரெண்டுக்கா? எங்க அப்பாக்கு எழுதிட்டு இருக்கேன். அப்பா. இதை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு தான். இங்க வசதியா தானே இருக்கீங்க, அப்புறம் இதுக்கு அப்பாவுக்கு லெட்டர்? எங்க அப்பா இங்க வரதா லெட்டர் போட்டிருந்தாரு. தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு மட்டும் வர வேண்டான்னு எழுதிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஏன் 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 இப்படி எழுதுறீங்க? பாவம் வயசானவரு, இங்க வந்தா என்ன இட போகுது? வந்தா என்னவா? இந்த வீட்டுக்கு வந்தா வாய் மூடிட்டு இருக்கணும். எங்க அப்பா வாய திறந்தாருன்னா மூடவே மாட்டாரு. நான் பரவாயில்ல. இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி எல்லாராலையும் வாய் மூடிட்டு இருக்க முடியுமாங்க? வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். சரி, இப்ப நீங்க படிக்கிறீங்க. எனக்கு இன்னும் 2 பக்கம் எழுதி முடிக்கணும். ஓகே. ஒரு நிமிஷம். நான் இங்க வந்ததுனால உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம். என்ன? இதுல என்னங்க சிரமம்? இல்ல, எனக்கு வேற ரூம் இல்லாதனால உங்க ரூம் எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அதனால என்னங்க, இட்ஸ் ஜஸ்ட் a give and take policy. நாளைக்கே நான் மதுரைக்கு வந்து வச்சுக்கோங்க, உங்க ரூம் எனக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்களா? அப்படின்னா தப்பா நினைக்காதீங்க. ஏ ரூம்குள்ள நான் யாரும் அலோ பண்றது இல்ல. ஆமா, இன்னைக்கு அந்த ரோஜா பூ எடுத்துட்டு போனீங்களே, உங்க கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொன்னா? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அவளை பார்க்கவே முடியல. ஐயோ, அப்ப அந்த பூ என்ன செஞ்சீங்க? அந்த ரோஜா பூவை அவ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல இருக்கிற கிளாஸ்ல வச்சுட்டு வந்து. கரெக்ட், அது ஒரு நல்ல ஐடியா தான். உங்க மனசுல இருக்கிற காதல சொல்றதுக்கு அதுவும் நல்ல வழிதான். அத அவ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பால. யார் கண்டா? அந்த பூவை எங்க அம்மா முன்னாடி எடுத்துட்டு வந்து நின்னாலும் நின்னுடுவா. ஏன்? அவ ஒரு மாதிரி டைப், கொஞ்சம் மூடி. ஆனா ஒண்ணு மட்டும் வச்சீங்க, 1000 பேரை பார்த்தாலும் மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாது. நல்ல படிப்பு, நல்ல குடும்பம் வேற. Stop it. ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணுக்கு முன்னாடி அளவுக்கு மீறி புடவே கூடாது. வெரி பேட் மேனர்ஸ். அவளை பிடிச்சிட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க தானே. கோவிச்சுக்காதீங்க, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. நீங்க பெரிய ஹீரோ, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன அவகிட்ட போய் சொல்றீங்களா? தப்பு இல்லைங்களே, உண்மைதானே? ஆமா, அது எப்படி தப்பா இருக்க முடியும்? முதல்ல நீங்க எனக்கு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ போட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இருக்கிற ரூம்ல, அதாவது இப்ப நீங்க இருக்கிற ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அதுக்கு மேல ஒரு சிகப்பு கலர் டைரி இருக்கு. அந்த டைரிக்குள்ள அவ போட்டோ இருக்கு. அதை திறந்து பார்த்து அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு இப்ப பார்த்து சொல்றேன். ஏ ராஜேஸ்வரி, ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. இல்பட்டு காணே. ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளிய போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளிய போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. அம்மா இருக்காளே, சின்ன பிள்ளையில கண்டா நடுங்குவா. இப்ப ஏன் நாவலை பார்த்து நடுங்குறேங்கிறியா? கூட்டில குளிர், அதனாலதான் நடுங்குற மாதிரி தெரியுது. சொன்னாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா ஆமா. ஏன் முதலாளி, அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னீங்கல, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா. அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன்ல. அட பைத்தியா, விளக்கம் தெரியாது அவனுக்கு? இதுக்கு விளக்கம் தெரியாது? எனக்கு தெரியாது. முதலாளி, அந்த தாடிக்கார பையன் கில்பட்டுச்சானே, வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலியை உருவ பாக்குறான். காதலியும் உருவுறானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவேன்.
பாத்தீங்களா பக்கத்துல அந்த பிளாக் மாலி வாயிலே சிகரெட் கையிலே கோலி இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா அந்த பிளாக் மால் இங்க மினி ஹோட்டல் நடத்துறான் முட்டை பிரியாணி சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க உங்க பேரை போட்டு வைக்கலாம் தப்பு இல்லை வாங்கோ என்ன இது அம்மா செய்யற தப்பை செஞ்சுட்டு தலை குடிஞ்சிட்டு அப்படி மாசம் 3000 4000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கு நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி முட்டை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க இதுல சிகரெட் வேற ஏண்டா ஐயா தான் கேட்டாருன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு நான் சொன்னம்மா ஐயா தான் இன்னைக்கு கோழி கேட்பாரு நாளைக்கு பாட்டில் கேட்பாரு அப்புறம் என்னென்னமோ கேட்பாரு செய்வியாடா அதெல்லாம் கேட்பீங்க ரொம்ப கண்டிச்சிங்க எல்லாத்தையும் கட்டு அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க வாயை மூடு இந்த வீட்டுல யாராரும் எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கேன்ல அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது அம்மா உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க என்னடா சொல்லுவேன் அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க நீ சுதந்திரமா வெளியே போகலாம் சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம் சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம் யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே நான் கெட் அவுட் சொல்றேன் வெளியே வந்துருக்கேன் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய் அம்மா தான் கேட்ட சொல்லிட்டாங்களா வீட்டை விட்டு வெளியே போ 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 இவ்வளவு நீ தான்டா கட்டப்பொண்ணை காட்டி கொடுத்த எட்டப்ப என்னைக்காவது ஒரு நாள் நடுத்துல பிச்சை எடுக்க போறேன் ஆனா எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ இந்தியால வீடு இருக்குதோ சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன் தெரிஞ்சுக்கோ எந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க் மொத்தமா கவனிச்சிடுறேன் வள்ளி இவனை நம்பாத பாரு எனக்கு யாரும் முக்கியம் இல்ல ஐயா கொடுக்குற 10,000 தான் முக்கியம் முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன் படிக்காத மேத படம் பாத்தீங்களா அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு அந்த நாய்க்கு பேர் ரெங்க அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்குவனை யான் பெறவேன் என்ன தவம் செய்து விட்டேன் ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான் ரெங்கா 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 எனக்கா கூப்பிட்டீங்களா அடே லட்சுமியா வா 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 உனக்காக காத்துட்டு இருக்கேன் உட்கார். லட்சுமி நீ ரொம்ப பிரமாதமா கைரேக பாப்பியாமே அதுக்குள்ள பெரியதா உங்ககிட்ட சொல்லிட்டாரா எனக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்ல ஐயோ வேண்டாக்கா ஏன் ஏதாவது தப்பா இருந்து நான் சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க நோ 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 நான் வருத்தப்படவே மாட்டேன் நீ தைரியமா சொல்லு நிச்சயமா அப்ப ஓகே என்ன தலைகீழ பாக்குற நான் அப்படிதான் பாப்பேன் இப்போ என்ன உச்சு கொட்டுற நீங்க உங்க கையை என்கிட்ட காமிக்காமலே இருந்திருக்கலாம் ஏன் என்னாச்சு என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்க நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு அதே மாதிரி நானும் சத்தியம் பண்ணிடுறேன் நீங்க சொன்னதை நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியமா போய் சொல்ல சொல்ல அப்ப சொல்றேன் அக்கா உங்க மவுண்ட் ஆஃப் வீனஸ் இருக்கே எது இதான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வெரி 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 குட் அதுக்கு என்ன அது வந்து எப்படி சொல்றது உங்க கடைக்கண் பார்வைக்காக காலேஜ் வாசல்ல ஒரு கூட்டம் காம்பவுண்ட் வால்ல ஒரு கூட்டம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம் இப்படி பல பழத்துல ஈ வைக்கிற மாதிரி பையங்க உங்களை சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களே ஐயோ உண்மையெல்லாம் சொல்றீங்க அப்புறம் மெர்க்கரியில இப்படி யூனியன் லைன் இருந்தா நீங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கணும் எப்படி உண்மைதானே சொல்ல மாட்டீங்க சத்தியமா நாங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் பார்க்க வருவீங்க நீங்க டான்ஸ் கூட ஆடுவீங்களா முடிஞ்சது போ ஏதோ காலேஜ்ல ஆடிட்டு இருந்தேன் இப்ப அதெல்லாம் மறந்து போச்சுமா அது எப்படிக்கா மறக்க முடியும் நான் கூட தான் டான்ஸ் ஆடுவேன் ஆனா கதகளியில ஆரம்பிச்சு பரதநாட்டியத்துல முடிப்பேன் பரதநாட்டியத்துல ஆரம்பிச்சு குச்சிப்புடியில முடிப்பேன் அக்காக்கா மொட்டை மாடி போய் டான்ஸ் ஆடுவோம் ஐயோ இந்த வீட்டுல டான்ஸா அத்தைக்கு தெரிஞ்சது பினிஷ் நான் ஒரு ஐடியா பண்றேன் என்ன ஆண்டி இல்லாத நேரத்துல நாம 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் எல்லா டான்ஸ் ஆடுன்னு ஆடிடுவோம்
ஆண்டி இல்லாத நேரத்துல தானே ஆடிடுவோம். தித்தா ஹதஜம் தரிதா தித்தா ஹதஜம் தரிதா ஜனதன குந்தரி குந்தரி கிட்டக தடிங்கு தகதா ஹதஜம் தரி தடிங்கு தகதா ஹதஜம் தரி தஜ்ஜனு தஜனு தக ஜனு தஜன் ததீம் திரதும் ததீம் திரதும் ததீம் திரதும் கிட்டக தடிங்கு தகதா ஹதஜம் தரி தடிங்கு தகதா ஹதஜம் தரி தஜ்ஜனு தஜனு தக ஜனு தஜன் ததீம் திரதும் ததீம் திரதும் ததீம் திரதும். எனக்கு கத்து கொடுக்க ப்ளீஸ். கை இப்படி வச்சுக்கோ. धा धना धन धा धना धन धीमी 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 किणा किण किणा किण किटतक 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 धा धना धन धीमी धीमी किणा किण किटतक किटतक ताक किटतक दी किटतक ताता किटतक दी किटतक तांग तागड़त धीम सादी किडतोम तांगड़त तागड़त धीम सादी किडतोम तांगड़त तागड़त धीम सादी किणतो धा धना धना धीमी धीमी कीणा कीट तक तरिगिड़ तक धा धना धना धीमी धीमी कीणा कीट तक तरिगिड़ तक ताक किड़तक दी किड़तक ताता किड़तक दी दी तांगड़त तागड़त धीम सादी कीडतोम तांगड़त तागड़त धीम அப்புறம் தத்தித் தரித்த ஜனுதா இது தத்தித் தரித்த ஜனுதா. குடும்பத்து வருங்கால தலைவியே, என் மருமகளே, இப்படி ஆடிட்டியே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல பாஸ், அக்கா நான் தான் வற்படுத்தி ஆட சொன்னேன். தப்பு என் மேலதான். அப்ப என்னுடையதான். இவ்வளவு பெரிய கலை போக்கிட்டோம். இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. என்ன தாளம், என்ன அபிநயம், என்ன பாவம். உங்களுக்கு கூட இந்த தாளங்கள் எல்லாம் தெரியுமா? சுத்தி விடுவேன். யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்க? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மாமாவுக்கு சின்ன வயசுல கோடையடி ராஜசேகர்னு பேரா. தபலா வாசிக்க ஆரம்பிச்சா இந்த ஊட்டியே சூழ்ந்துருமா? அல்லாரக்கா பிச்சை வாங்கணும். வாசிக்கிட்டு போது வாசிடுவா. நான் கூட நல்லா டான்ஸ் ஆடுவேன் பாய் ஃப்ரெண்ட். அடிப்பாவி சக்காளைக்கு நீ கூட டான்ஸ் ஆடுவியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவாங்க? இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஆண்டியை பார்த்தோன்னே எல்லாரும் ஊமி ஆயிடுறாங்க. நீங்க கூட உங்களுக்கு தபலா வாசிக்க தெரியும் இது வேற நான் என்கிட்ட சொன்னீங்களா? ஐயோ, உனக்கு ஆட தெரியும் சொன்னோடனே என் கையில பிசிடுது. தவளா வாசிக்கணும் போல இருக்கு. ஆமா பாய் ஃப்ரெண்ட், ஆடின காலும் பாடின வாயும் சும்மாவே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு நீங்க பாடிக்கிட்டே தபலா வாசிக்கிறீங்க, நாங்க 2 பேரும் ஆடுறோம். எப்படி? அப்படியே என் பிறந்த வீட்டுக்கு ஒரு டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்துரு, ஆடிக்கிட்டே போய் சேர்ந்துடுறேன். ஏக்கா, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது என் கை வேறு காலு வேற பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. பைத்தியம், காது காது வச்ச மாதிரி செஞ்சுருவோம். மாமா, இது காதும் காதும் வச்ச மாதிரி செய்யற காரியமா இது? நீங்க வாய் விட்டு பாடணும், நாங்க தையா தக்கா குதிக்கணும். ஆமா, ஒரு ஐடியா. கொடு. நாளைக்கு ஆண்டிக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங் இருக்கு. காலையில போனா சாயந்தரம் தான் வருவாங்க. அப்போ நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஒண்ணுல வச்சுக்குவோம். பிச்சை விடுவோம். தாத்தா கிட்ட துத்தாங்க தாத்தா. பரவாயில்லப்பா. நீனு கோழி முட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல ஒண்ணு பாக்கி இருக்காது. எல்லாத்தையும் அவிச்சு கொட்டிடுவான். அடேப்பா, எவ்வளவு பெரிய பீஸ். ஐயப்பா ஒண்ணா முதலாளி, உங்களை தவிர மீதி எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம். அப்பா நான் என்ன பாவம் பண்ணேன்? வாழ் வாழ் என்னது தகராறு. உங்க ஆச்சம் வந்தாச்சோ? கேப்ப கூழு உப்பில்ல, மோரு உப்பில்ல, தொட்டுக்க கீரா என்ன இல்ல உப்பில்ல. எதிரியாது இல்லையா? ஆமா. எப்படி சாப்பிடுறது? மேடம் ஆர்டர். வள்ளி டாக் ஜிலோக்கு சிக்கன் குருமால நெய் ஊத்த மறந்துட்டேன், போய் ஊத்திட்டு வா. இலக்காவுக்கு நான் சம்பளம் கொடுக்குற முதலாளி, எனக்கு உப்பு இல்லாத கூடு, இந்த வீட்டு நாய்க்கு சிக்கன் குருமால நெய்யா? ஓ மேடம் ஆர்டர். இன்னும் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? காலையில ஒரு டம்ளர் பால், அதுவும் சக்கரை இல்லாம. 8 மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி, அதுவும் உப்பு இல்லாம. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்பக்கூழு வேக்காடு தண்டிக்கீரை, அதுவும் உப்பு இல்லாம. 4 மணிக்கு கேப்ல ஹார்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. நைட்ல 2 சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி, அதுவும் உப்பு இல்லாம. ரிலாக்ஸா இத சாப்பிட சொன்னாங்க. என்னடா அது? தெரியல, மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும். மேடம் ஆர்டர். நான் என்ன சாமியாரா வியாதியஸ்தனா? எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். மேடம் ஆர்டர். யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கிஷ்கும்பா.
என்ன பாக்குறீங்க? சாப்பிட வேண்டியதானே? இது எப்படி சாப்பிடுறது? வாயில நுழைஞ்சாதானே சாப்பிடுறதுக்கு. வாயிலே இல்ல கையை பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம் படுவானா நல்லா சமைச்சுக்கிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு எவனோ உருப்படாத நாயை கொண்டாந்து வச்சிருக்க. நாய் நாய். அப்ப ரங்கா நீ எங்கடா போனேன்? என் கண்ணே ரங்கா ரங்கா. முதலாளி என்னையா? நான் முதலாளியா பார்க்க வரல, என்ன ஒரு வக்கீலா பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாமா? வேண்டாமா? சொல்லு. இது வரைக்கும் கோர்ட்டுக்கே போனதுல இல்ல? சத்தியமா போகல. உன்னை யாரையா கேட்டாங்க? ஏன் கத்துற? கேஸ் விஷயமா வந்திருக்கேன். ஏசா ஐயா, ஜாலி ஜாலி. சிகரெட் நீ எடுத்துக்கயா. ஒரு நிமிஷம் இரு, தயார் பண்ணிக்கிறேன். சாரி, வெளில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. அதான் என்ன கேஸ்? கொலை கேஸ். உன கேஸா? இது வேற சமயத்துல உள்ள போக மாட்டேங்குது. நீ சொல்லு. வெளியே வாங்க சொல்றேன். யோ நான் வரையா. கேஸ் சொல்லு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல்ட்ட வருவாங்க. நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமா, எங்க கொல்ல போற? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? யார்? என் தம்பி ஜெகனா? வெட்டிடு. பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாயா? இல்ல, கில்பர்ட் ஜானே. 2 பேரையா கொல்ல போற? அவனுக்கு தான் 2 பேருமே. யாரு தாடி வச்சிருப்பானே அவனா? நல்ல பையனாச்சு அவன். உங்களுக்கு வேணா அவன் நல்லவனா இருக்கான். எனக்கு கெட்டவன். அவன் என்னையா பண்ண? அவன் செஞ்சது 1 2 முதல்ல என் மோதிரத்தை பொறுத்துக்கிட்டேன். 2வது என் சத்தியங்களை பொறுத்துக்கிட்டேன். 3வது என் காதலிய. ரைட்டானா? ஆமா, பொறுக்க முடியல. இஞ்சி எழுந்துட்டேன். அவனை கொலை பண்ணணும். ஐடியா கொடுங்க. இந்த அறிவாளர்ல ஒரே வெட்டா வெட்டிடு, செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும் எப்படி வெட்டணும். நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு. சரி. நான் தூங்கும்போது எப்படி கொல்ல முடியும்? யோ, அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடியா? அதான் எப்படி? இப்படி பண்ண எப்படியே? எப்படி? மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை 2 நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணு. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல, நான் கொடுக்குறேன். அடி அடிங்க. குட் நைட். குட் நைட். ஜிலோ, ஸ்டாப் இட் ஜிலோ, ஸ்டாப் இட். இன்னைக்கு உங்க பர்த்டே ஜிலோ, இன்னைக்கு உங்க பர்த்டே. அங்க முதலாளி பசங்க எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க போட்டுக்க துணி கூட இல்லாம நாய் மாதிரி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்ச். என் இடத்துல நீங்க படுங்க, உன் இடத்துல நான் படுங்க. ஓகே? Happy birthday to Jilo. Happy birthday to Jilo. படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ணாதீங்க. நான் வரோம். படுங்க. Okay. Have a sweet dream. Good night, Mr. Jilo. இல்லையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாயை அடைக்கிறேன். கொலைக்காத, ஊத்துற குடி. அட வாங்கிருக்கியா? அட முடியாச்சு, நாளைக்கு வாங்கி தரேன். அட தண்ணி போட்டா பேசுதியா? இருக்கிற ஒரே சாட்சி. நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் 4 நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பர்ட் ஜானே எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்துறேன். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். உனக்கு கடைசி தூக்கம். நாயா மாதிரி கடிக்கிறானே. காப்பாத்துங்க. ஆமா, என்ன எங்க கூப்பிட்டீங்க? டூயட் பாடு. டூயட் பாடுவா? ஐயோ,
அதுக்கு இந்த இடம் ஒத்து வராது. பைக்கடை ஃபால்ஸ், தொட்டபெடா, பிருந்தாவன் கார்டன் அங்கெல்லாம் போவோம். உனக்கு என்ன கவலை? ஆமா, உங்களுக்கு என்ன பெரிய கவலை? ஆமா, உனக்கு எப்பவும் ஜாலிதான். உன் மனசுக்கு பட்டு பண்ணி சொல்லிடுறேன். நான் மனசுல இருக்கிறது நானா பட்டு பட்டுன்னு சொன்னேன்? ஆமாமா, 1001 சிரிச்ச முகம், சவுப்பு டைரி, ரோஜா பூ, இதெல்லாம் யார் சொன்னாங்க? ஆரம்பத்துல நான் தான் சொன்னேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதெல்லாம் ஓகே. ஆனா அது அம்மா கிட்ட யார் எடுத்து சொல்றது? இவ்வளவுதானா? யாருன்னு லவ் பண்ணாங்க? நான் மட்டும்தான். அப்ப நீங்க மட்டும் தான் போய் சொல்லணும். அது எப்படி? சிம்பிள், வெரி சிம்பிள். அதே சேஃப் டைரி, நானும் நீங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ, பஸ் சைட், ஒரு ரோஜா பூ, இதெல்லாம் அம்மா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல போய் வச்சுடுங்க. அவங்க பாப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன வீட்டு வெளியே அனுப்பிச்சுவாங்க. ஐயோ, அப்ப என்ன வீட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா? போயிடு, உனக்கு தான் உங்க அப்பா வீட்டு இருக்கே, எனக்கு யார் வீட்டு இருக்கு? ஓகே ஓகே. லட்சுமி, நான் சீரியஸாவே சொல்றேன். எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. Really? சரி, அத்தை பொண்ணுக்கு இப்ப மணி கேட்கணும். நான் ட்ரை பண்றேன். ஆண்டி, எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்டி. என்னது? நீங்க ஒருத்தரே இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் வீட்டையும் பார்த்துக்கிட்டு, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, அங்கிளோட உடம்பு கெடாம பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ் கிளப், அது இது, இதெல்லாம் எப்படி ஆண்டி பாக்குறீங்க? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, உங்களே வழி காட்டியா வச்சுக்கிட்டு நானும் உங்க வழியிலே நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டி, உங்களுக்கு எப்படி ஆண்டி இவ்வளவு தெம்பு கிடைக்கிறது? இந்த மாதிரி தொணன்னு பேசாம லிமிட்டா பேசுறேன் பாரு, அதனாலதான். நம்ம காதல் விஷயத்தை அம்மா காதல போட்டியா? ஏன் உம்முன்னு இருக்க? அம்மா ஏதாவது சத்தம் போட்டீங்களா? தோணான்னு பேசாம லிமிட்டா பேசணும், அப்பதான் தெம்பு இருக்கும். கிடைச்சிருச்சு. என்னது? வெள்ளை முடி. பூரானே வெள்ளை முடியல புடுங்குறியா? அப்புறம் தலையில ஒண்ணுமே இருக்காது. எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கவே இல்ல பாய் ஃப்ரெண்ட். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்? அவர் அப்பப்ப டை அடிச்சிடுவாரு. அதே மீறி எடுக்க போனா ஐயோ ஐயோ குறைஞ்சதுன்னு கத்திட்டு இருப்பாரு. கேடுகிட்ட எனக்கு ஐக்கு சைதான் ஒரு குறைச்சல். கேர்ள் ஃப்ரெண்ட், என் தலையில முளைச்சிருக்கிற வெள்ளக்காரன் நேரம் புடுங்க ஆரம்பிச்சிட்டுனா உலக மகா வழுக்கை தலை சங்கத்துல நானும் சேர வேண்டித்தான். இவ்வளவு சத்தமா சிரிச்சு நான் இன்னைக்குதான் பாக்குறேன். அந்த பஸ் மாசுரன் என்னன்னா? எந்த பஸ் மாசுரன்? தலையில வச்ச பஸ் மாசுரன். எந்த பஸ் மாசுரன்? பத்தி பேசுறேன். அத்தை வந்திருக்கா, அவட பேசுற நீ போ. வரேன் ஆண்டி. அடு அப்பா, புடவை கடையே வந்த மாதிரி இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. Many more happy returns of the day. Congratulations. யாருமே இல்ல, ஜாலியா இருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, மறந்தே போச்சுல. என்ன இது? ஒண்ணும் இல்ல, மாடு உதைக்கிற மாதிரி வச்சா என்ன இருக்கு? போனால லட்சுமி நல்ல தங்கமான பொண்ணு. அழகா இல்ல? அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணு இல்ல, நமக்கு தான். நம்ம ராஜாவுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த விஷயத்தை பத்தி யாருமே என்கிட்ட பேச வேண்டாம். ராஜாவுக்கு ஏற்கனவே வேற இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. நம்ம லட்சுமிக்கு என்ன குறைச்சல்? வாய் தான் ஜாஸ்தி. குறைச்சிட்டா போகுது. குறைக்கதான் போறேன். வர இந்த வீட்டுல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நாளைக்கு அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்ப போறேன். ஐயோ அம்மா, ராஜேஸ்வரி அம்மா வேண்டாமா, அனுப்பிச்சிடாதம்மா. தாய் இல்லாத பொண்ணுமா, பாவம்மா. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னுடைய வெட்டிங் டேக்காக மாதர் சங்கத்துல என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களை கூப்பிடல, என்னதான் கூப்பிட்டுருக்காங்க. வீட்டை பாத்துங்க. நம்ம பொஞ்சாதி நம்ம ரொம்ப டல்லாகிட்டு போயிட்டா கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க என் கூட மொட்டை மாடிக்கு வாங்க, நான் உங்களை சரிப்படுத்திடுறேன். என்ன கேர்ள் ஃப்ரெண்ட், மூடு சரியில்லை. என்ன பாய் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாலே வரேன். ஷூர்? ஓகே. சத்தியமா சொல்றேன்,
நீங்களும் நானும் சேர்ந்துதான் மொட்டை மாடியில அங்கிளுக்கு அந்த பிரசன்ட கொடுக்கணும். ஏன் உன் ராஜாக்கு என்னாச்சு? அவர் ஒரு பெரிய பயந்தாங்குழி. கண்டுபிடிச்சியா? ஆனா நான் அப்படி இல்லம்மா. அதான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட புருஷன் இல்லையா? ஆமா. அங்கிளுக்கு அடுத்தது இந்த வீட்ல உங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. இந்த ஒரு வாரத்துக்காகவே நான் கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வரேன். ஆமா, எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டா 10 மணி. 10 மணி. ஓகே. மொட்டை மாடி எத்தனை மணி? 10 மணி. 10 மணியா? நான் 10 o'clock நினைச்சேன். ராஜா, இன்னைக்கு அங்கிளோட வெட்டிங் என்னச்சு, அத பிரமாதமா கொண்டாட போறோம். எப்படி? அவருக்கு ஒரு பெரிய பிரசன்ட் கொடுக்க போறோம். இதை ஏன் என்கிட்ட ரகசியமா சொல்லு? நேர பிரசன்டேஷன் கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து காலில் வந்து ஆசீர்வாதம் வேண்டியதானே? சத்தம் போடாதீங்க. நான் மட்டும் கொடுக்கல, நானும் நீங்களும் சேர்ந்துதான் கொடுக்க போறோம். நானும் நீ சேர்ந்தா? ஏன்? இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தது நீங்க தான் ஒரு பொறுப்புள்ள ஆளு. அதனால உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப கரெக்டா 10 மணி மொட்டை மாடி. 10 மணி மொட்டை மாடி. இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பா அம்மாக்கு வெட்டிங்க பிரசன்டேஷன் நீயே நேரா கொண்டு போய் கொடுத்துரு. என்னையே எதுக்கெல்லாம் கூப்பிடுற நீ? என்ன பெரியதான், இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தபடி யாரு பொறுப்பான ஆளு? யாரு? நீங்க தான். நானா? ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த வீட்லயே அதிகமான புத்திசாலி நீங்க தான். உனக்கு இதெல்லாம் தெரியுது லட்சுமி, வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மடப்பசங்க. நான் சொன்ன விஷயம் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா ஒரு புத்திசாலி கூட மட்டும்தான் அந்த பிரசன்ட அங்கிள் கொடுக்க விரும்புறேன். நீ புறப்படு. 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தா போறோம். நான் இப்பல இருந்தே மொட்டை மாடியிலே இருக்கேன். நீ உன் சௌரியப்படி வந்து சேர்ந்துக்க. வரட்டுமா? புத்திசாலிதான். ஜகன், ஜகன், என்ன பண்ற? இந்த ப்ரோக்ராம் எப்படி சக்சஸ் பண்ணிடுவோம்? கவலையே படாது. எல்லாரும் அங்க கரெக்டா 10 மணிக்கு வர போறாங்க. ஆனா ஒருத்தர் வருது இன்னொருத்தருக்கு தெரியாது. எல்லாரும் ஒருத்தர் பார்த்து அசடு வழி போறாங்க. சரி சரி, நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரமா. ஏண்டா பரதேசி பயமோனே, நான் குடிக்கிறேன். இது அம்மா கிட்ட சொல்றேன். அது வந்து அப்பா நீயா? ஐயோ, அவசரப்பட்டு அனுப்பிச்சிட்டேன். அந்த பொருட்களை விட்டுறான். ஆமா, நீ எங்க இங்க? அது வந்து அது சித்ரா தோச்ச துணி எல்லாம் கொண்டாரா, அத காய போடலான்னு வந்து. நீயே காயப்போட வந்தியா? நீதான் தோச்ச, நீயே காயவும் போடணுமா? பாத்துட்டியா? அதெல்லாம் குடும்ப ரகசியம், கண்டுக்காத. ஆமா, நீயே வந்த. அது நீ சித்ராவும் மாடிக்கு வரதா ஒரு தகவல் கிடைச்சது. ஒருவேளை சித்ராவுக்கு உனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவ உன் கணத்துல அடிச்சுட்டா எனக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே. அது தினம் நடக்குதா? இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா? அப்ப நீ அவ கணத்துல அடிச்சிரு, எனக்கு ஒரு கேஸ். எங்க அப்பா பையன் இந்த ஜென்மத்துல எனக்கு தைரியம் வரவே வராது. யாரோ ஒரு சத்தம் கேட்டு கருப்பாடு. அதுவா? கீழே 2 தண்டை சொத்து தெரியுங்க. அதான் எங்க அண்ணன் இருக்காங்களான்னு பார்த்தேன். நல்ல வேலை ஒழிஞ்சிட்டாங்க லட்சுமி. அம்மா கிட்ட சொல்றேன். ஐயோ நான் கொப்பன். எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் போவேன். மெத்த மேல வச்சிருக்கேன் தேடி. அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? காத்து 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 வாங்க. காத்தா? ஊட்டிக்குள்ள ஒரு டங்கு வர இருக்குது, காத்த வாங்க வந்தீங்க. எல்லாம் கால் குத்துறீங்க? இல்லப்பா, இன்னைக்கு உங்க வெட்டிங் டேல அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு ஒரு சின்ன டிஸ்கஷன். இல்ல போடா புட்டாள், எனக்கு நீங்க என்னடா கிஃப்ட் கொடுக்கறது? என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிஃப்ட் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காடா. கேர்ள் ஃபிரெண்டா? அவளா? யார் அது? அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்னு நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? நம்ம அம்மாவோட அழகா இருப்பாளா? பிரமாதமா இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? கேர்ள் ஃபிரெண்டையும் பாய் ஃபிரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி விட்டது நான் தான். நம்ம கையில சொல்லவே இல்லையே மாமா. அண்ணா. சும்மா சும்மா எங்கிட்ட கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தோல்ல ஜோல்னா பைய தொங்க விட்டுருக்கீங்க. எதுக்காக? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் கிடைக்காதான். அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? இந்த கட்டிட்டு இருக்கால அந்த பொண்டாட்டிக்கு இல்லையா? ஆனா நீங்க சட்ட புத்தகத்தை தொடறீங்களோ இல்லையோ, சிகரெட்டை தொட ஆரம்பிச்சிட்டீங்க. தினம் தினம் கோர்ட்டு வாசப்படி வெடிக்கிறீங்களோ இல்லையோ, ரப்பு வாசப்படி வெடிக்கிறதுக்கு தவறுதே இல்லை. ராஜா, நீ டாக்டர் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவுடைய காஃபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் நான் கட்டுப்படுத்தலைன்னா இன்னைக்கு உங்க அம்மா பூவோடையும் பொட்டோடையும் முன்னால நின்று பேசி இருக்க மாட்டான். பேசி இருக்கவும் முடியாது. இவன் நேற்று பெஞ்ச மழையில முளைச்ச காளா மாதிரி தினந்தோறும் பாட புத்தகத்தை படிக்கிறான்னு இல்லையோ,
சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம். ரஜினி ரஜினி ரஜினி, எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா? ஆண்டவன் அவனவனுக்கு எழுதி வச்ச அரிசிதான் அவனவனுக்கு கிடைக்கும். இப்படி நான் கட்டுப்பாடோடு இருக்கும்போது இப்படி இருக்கீங்க. அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா நீங்க எல்லாரும் முச்சந்தில நிக்க வேண்டியது. அதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது நான் இதுக்குப்பா தடையா இருக்கணும்? ஏமா, வருங்காலத்துல என்ன போல ஒரு குடும்ப தலைவி ஆக வேண்டி நீ ஆம்பளை வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுற, அவ பாட்டு பாடுறான். எள்ளு போட்டா கொல்லா விளையும், இந்த சின்ன குட்டி இந்த வயசுல தில்லான ஆடுறான். கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும்போது அவ என்ன பண்ணுவான்? இன்னைக்கு தில்லான ஆடுவா, நாளைக்கு தெருவில் வந்து ஆடுவா. செஞ்சதெல்லாம் எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து உங்களுக்கெல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நான் தான் உங்களை எல்லாம் முதலியார் கொண்டு விட்டு கல்யாணத்துக்கு போக சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், இஷ்டப்பட்டவங்க போகலாம். திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன். உங்க வெட்டிங் ஆனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் வருதுன்னு நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு இனிமே நான் யாரு? லட்சுமி, அம்மா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க, அதுக்காக இப்படி அழுதா போதுமா? எல்லாம் போக போக சரியாயிடும். என்னால இந்த வீட்டுல இனிமே இருக்கவே முடியாது. தனிச்சும் ஊருக்கு போறத முடிவு பண்ணிட்டேன். நீ இங்க வந்ததே சிரிச்சு சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா இப்படி அழுதுகிட்டே நீ வீட்டு விட்டு போனா உங்க அப்பா எங்களை பத்தி என்ன நினைப்பாரு? அவர் நினைக்கிறது இருக்கட்டும். முதல்ல நான் இங்குள்ள பிரச்சனைகளை நினைச்சு பார்த்திருக்கணும். நான் இப்ப கூட வீட்டை விட்டு வெளில போலன்னா என்னால எங்க அக்காவை வாழ விட்டு வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. நாங்க 2 பேரும் தலை குனிஞ்சு எங்க அப்பா முன்னாடி நிக்கிறத விட நான் மட்டும் போனா எங்க அப்பா கிட்ட சொல்வேன், அப்பா நீங்க நினைச்ச மாதிரி 24 மணி நேரமும் சிரிச்சு சந்தோஷமா தான் இருந்தேன். லட்சுமி, நீ எதையும் நினைச்சு போற மாதிரி. ஒருவேளை நீ எனக்கு தெரியாம இங்கிருந்து போயிட்டா நானும் இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கி போன் கூட. போயிட்டோமா? போயிட்டு போயிட்டோம் டார்லிங், சந்தோஷமா போயிட்டோம். என்னம்மா? திரும்பி வரதுக்குள்ள அத்தையை சமாதானப்படுத்துறீங்கல்ல? அத்தை தானே உங்களுக்கெல்லாம் பைத்தியக்காரி, பிரஷர் கேஸ். நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போகணும். போயிட்டு வரேம்மா. ஹாய் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன சமாச்சாரம்? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாய்ஸ். ஊருக்கு போறவங்களை வழி அனுப்புறதுக்கு அத்தை வாசல் கூட வரல பாத்தீங்களா? அவங்க இன்னும் ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. அவங்க குத்தாடி கருப்பி பயப்படுறேன். கவலைப்படாத, ஒண்ணு செய்வோம். நேரா உள்ள போய் அத்தை எப்படியாவது சமாதானப்படுத்தி சோப் போட்டு அவளை மசாஜ் பண்ணி வைக்கிறேன். விஷயம் தெரியாத மாதிரி உள்ள வந்து அவ கூட பேச்சு கொடு. சேர்ந்து அவளை குளிப்பாட்டி. ஓகே, எனக்கு பிடிக்காது. சிரிச்சுக்கிட்டே வரணும். நான் முன்னால போறேன். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆமா, சினிமாவில் வருது பாரு, பயங்கர காட்சி. குழந்தைங்க வீட்டுல இருந்ததுனால சோடி போய் எனக்கு பிடிக்கிறப்பா. இனிமே நாம தனியா தான் இருக்க போறோம். ஏம்மா இந்த வீட்டுல எல்லாரும் தனி கொடுத்தனும் போறாங்க. தனி கொடுத்த எந்த நாய் சொல்லிச்சு? விளையாட்டா? குழந்தைங்க இல்லாத வீடு ஒரு வீடா? அது உங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க இந்த வீட்டை நரகமா நினைக்கிறாங்க. ஏன் என்ன கூட ஒரு பேய் பிசாசு மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஆனா சரி, இப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் மனசுல வச்சுக்காரு. ஆஃப்டர் ஆல் அவங்க எல்லாம் யாரு? நம்ம பிள்ளைகள் தானே. என்ன
ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஏம்மா எதுக்கு போறேன்? இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமாயிட்டேன். ஆண்டி என் மேல கோவமா இருக்காங்க. லட்சுமி, இந்த வீட்லயும் குடும்பத்திலயும் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவன் நீ. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ போலாம். ஆண்டி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எந்த பிரச்சனைக்கும் நீ காரணம் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? சரி சரி மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றேன், குறைஞ்சா போயிடுவேன். ஆண்டி ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஆண்டி. நீங்க சொல்லலைன்னா நான் செத்தா கூட அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். அது உன் இஷ்டம். எத்தனை மணிக்கு ட்ரெயின்? பெட்டியெல்லாம் ரெடியா வை. திருப்தியா? நீ இப்ப பேசுறதெல்லாம் சரிதானா? அந்த குழந்தைய அழ வச்சு பார்க்கணும்னு எத்தனை நாளா இருந்துச்சு? இந்த வீட்டுல யாரும் குழந்தைங்க இல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்ச பெரியவங்க தான். ஏன் எல்லாரும் கட்டுப்பாடு கட்டுப்பாடு நினைக்கிறேன்? இந்த வீட்டுல எல்லாரும் நீ சொல்றபடிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? அப்படி ஒண்ணு இப்ப நான் எதிர்பார்க்கல. அப்போ இவ்வளவு நாளா நீ பெத்த குழந்தைகளை ஏன் என்னையும் அடிமையா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? ஏன் இப்படி கத்துறீங்க? கத்துவேன், அப்படித்தாண்டி கத்துவேன். 32 வருஷமா வாய மூடிட்டு பேசாம இருந்தேன். ஏன்? இந்த வீட்டுல நிம்மதி இருக்கணும். 32 வருஷமா நீ செய்த சர்வாதிகாரத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்? பொண்டாட்டியோட வார்த்தைக்கு நாம மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க நம்ம மதிப்பாங்க. ஆனா நீ நீ சீ. ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் இந்த குழந்தைகளா சந்தோஷமா இருந்தாங்கிறத மனசு வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையே காய்க்க பார்க்கறீ பாவி. நான் இப்படி எல்லாம் நடந்துக்கலன்னா இந்த வீட்டுல கட்டுப்பாடு இருக்குமா? கட்டுப்பாடு பெரிய இவ கட்டுப்பாடா? கட்டுப்பாடு நீ போட்ட கட்டுப்பாட்டுல இவ்வளவு நாளா நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்த மாதிரி இருந்தேன். பாலைவனத்துல அனாதை அந்த மாதிரி இருந்தேன். ஏய், யார வேணாலும் திட்டு, பிள்ளைகளை திட்டு, அடி, உத, என்ன வேணாலும் செய். ஆனா ஒண்ணும் தெரியாத அந்த மண்ணு அந்த லட்சுமியை திட்ட பாரு, தாண்டி என்னால தாங்க முடியல. அவ எதுக்காக இங்க வந்தா? சாப்பாட்டுக்கெல்லாம் வந்தாளா? ஏய், இந்த மாதிரி 10 பேர் அவங்க அப்ப விலைக்கு வாங்குவாண்டி. ஏதோ அக்கா வீட்டுல நிறைய கூட்டம் இருக்கு, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்தா அவளுக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? அவ எதுக்காக சுதந்திரமா வாழலாம் நினைச்சு வந்தா தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அவளை நீ வீட்டை விட்டு விரட்டிருக்க மாட்டேன். அவளுக்கு என்னன்னு எனக்கு தான் தெரியும். அவளுக்கு என்னாச்சு உங்களுக்கு? லட்சுமி, அங்கிள் திடீர்னு மயக்கமா விழுந்துட்டாரு. லட்சுமி, சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணு. சீக்கிரம் போமா, போ. ஹலோ டாக்டர் கோகலே. டாக்டர், நான் ஃபர்னஸ் ரோட் நம்பர் 15 இருந்து பேசுறேன். எங்க அங்கிள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட். தயவு செஞ்சு உடனே வாங்க ப்ளீஸ். என்னால இப்ப வர முடியாது மேடம், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. லுக் டாக்டர், அப்பாயின்மெண்ட்ஸ் கேன் வெயிட் பட் டெத் வில் நாட். இங்க ஒருத்தர் உயிரோட போராடிட்டு இருக்காருன்னு சொல்றேன். ஐ அம் சாரி மேடம், வேற டாக்டர் பாத்துங்க. சத்தியம், நீங்க ஒரு மனுஷத்தன்மை உள்ள டாக்டர் மாதிரியா பேசுறீங்க. உங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதனால நிறைய பணம் வரலாம். ஆனா ஒரு மனுஷனோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை இல்லையா? டாக்டர் சார், உங்க இதயத்துல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா நீங்க உடனே பார்த்துட்டு வாங்க. This is Furness Road number 15, okay? I am Dr. Kokale. வாங்க, அவர் உள்ள இருக்கார். வாங்க டாக்டர். நான் சரியான சமயத்துல வந்து சேர்ந்தேன். அவரை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவருக்கு இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சரி. ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா கூட நல்லது. உங்க ஃபேமிலி டாக்டர் யாரு? டாக்டர் ராம் பிரசாத். ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்ல. ஐ see. I'm sorry, போன்ல கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன்ல. போன்ல பேசுறது நான் இல்ல, லட்சுமி. ஓ, அப்போ என்ன போன்ல திட்டினது நீங்க தானா? அந்த நேரத்துல நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அங்கிளை ஜாக்கிரதையா பாத்துங்க, நான் நாளைக்கு வரேன். தேங்க்யூ டாக்டர். ராஜாவுக்கு உடனே போன் பண்ணணும்.
நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் ஆண்டி. நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் மருந்து வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்றேன். ஆண்டி சாப்பிடுங்க. வேண்டாம்மா. ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க ஆண்டி. நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அங்களோட உடம்பு குணமாயிடுமா என்ன? சாப்பிடுங்க ஆண்டி ப்ளீஸ். அங்கிள் மருந்து சாப்பிடுங்க. குட் மார்னிங் சார். என்ன லட்சுமி உங்களுக்கு மருந்து மட்டும் தான் கொடுக்குறாளா இல்ல டோஸும் கொடுக்குறாளா? டெலிபோன்ல ஏதோ சொன்னதா? ஒன்னா ரெண்டா படபடன்னு புரிஞ்சு தள்ளிட்டா. அன்னைக்கு அவ கொடுத்த டோஸ் உங்களை மட்டும் இல்ல என்னையும் முழிக்க வச்சிருச்சு. என்ன? நாங்க எல்லாம் டாக்டர் தொழில் ஆரம்பிக்கும் போது சத்திய பிரமாணம் இருக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல சேவைங்கிற நோக்கம் மாறி வியாபாரம் ஆயிடும். அன்னைக்கு லட்சுமி எனக்கு கொடுத்த டோஸ் தூங்கிட்டு இருந்த என் மனசாட்சியை தட்டி எழுதி. Thank God, you're out of danger. நான் கொடுத்த மருந்து 2-3 நாள் கண்டினியூ பண்ணுங்க. நான் மறுபடியும் வந்து செக்அப் பண்றேன். நான் வரேன். இன்னைக்கு வந்துருவாங்கன்னு லட்சுமி சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் லட்சுமி விளையாட்டு பிள்ளையா நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாங்க புரியுது. இந்த 3 நாளா அவ உங்களுக்கு செஞ்சிருக்கிற சேவை பார்க்கும்போது நான் கூட அப்படி செஞ்சிருக்க முடியாது. பாவம், ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம சாப்பிடாம உங்க பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு 2 கண்ணும் தெரியலையா. எனக்கு நெற்றி கண்ணே தெரியலையா. சண்டை போட்டீங்கன்னா சங்கத்துல சொல்லிடுவேன். இப்பதான் கல்யாணம் இருக்கு. வச்சுக்க. நீங்க எப்போ இளமையா இருக்கணும்னா 25 ரூபா போடுங்கய்யா. இந்த குரலை எங்க கேட்ட மாதிரி இல்ல? சொல்லு நீயா? உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, ஆட்டோரித்தா கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டி. பெரிய தங்கபுதுமை ஹீரோ காதல் பறிபொறிச்சு பாடுறாரு. முன்னாடி போட்டுக்கிறானுங்க யாரு? எனக்கு தெரியல. நான் தான்டா படிக்காத மாதிரி ரெங்க. ஏண்டா அன்னைக்கு என் வேலைக்கே உழ வச்சில்ல, இன்னைக்கு உன்னை நடுத்தரு கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தீல, அதை நாங்க தான் காட்டி கொடுத்தோம். பாதி வள்ளு என்ன காட்டி குடிச்சு நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உன்னை காட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். வாங்கினாட்டம் உங்க கையிலயா? முருகா, ஏண்டா முருகனை கூப்பிடுற? அவர்கிட்ட எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன். அவர் தான் 10 ரூபா கொடுக்க சொன்னாரு. என்னக்கா? உனக்கு இல்லடா, ஒப்ப 7 மலை துண்டு இல்லாம தர்றானே, அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு. முருகனுக்கு குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, பெரிய ராஜாவை நம்புறேன். வள், இப்ப எங்க போறீங்க? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு? நம்ம ஊருக்கு தான். ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? ஆமா. நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்க போறேன். அப்ப நானு ஒத்த கண்ணை கழட்டி வச்சு உழைச்சு சம்பாதி, கூரை ஏமாத்தாத. வள், இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கி கூட. ரொம்ப தென்னாவட்டா பேசுறான், பாவம். ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க. பழைய வாசமா இந்த தொலை. சகோதரா, அண்ணா, என்ன? நாம 2 பேரும் இப்போ கடைசியா பிரிய போறோம். ஒரு தடையாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சவனா? சரையவனா வருவான், வட்ட வைக்க ஒன்னுடுதான் ஒண்ணு. அப்படி யாரை நம்பி நான் பிறந்த, போங்கடா போங்க. டிரைவர், இவ்வளவு வண்டியில இருக்கு. ஆமா, ஃபாலோ மீ. உங்களுக்கு என்னாச்சுப்பா?
நீதான் டாக்டர் ஆச்சே, உனக்கு தெரியாதா? வயசானா வர்ற வியாதிதான். இப்ப எல்லாம் சரியா போச்சு. கொஞ்சம் தள்ளுங்க. இந்த மருந்து சாப்பிடுங்க. வேண்டாமா, லட்சுமிக்கு யார சாப்பிடலன்னா கோச்சுவாமா. எங்க லட்சுமி? ராஜா, லட்சுமியை கூப்பிடுப்பா. லட்சுமி, லட்சுமி. அன்புடன் நான் இது நாள் வரை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துவிட்டேன். இனிமேலும் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையாக இருக்க விரும்பவில்லை. எனவே நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். அப்பா, லட்சுமி இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. லட்சுமி போயிட்டாளா? லட்சுமி என்ன விட்டு போயிட்டாளா? அவ எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவன் நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்தேன். எங்க போன? எங்கடா போன? ஐயோ, பதற்றப்படாதீங்க. லட்சுமிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அன்னைக்கு இப்படிதான் ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் சொல்லவே இல்லை. லட்சுமிக்கு என்னாச்சுன்னு பால் சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மாமா. லட்சுமிக்கு லட்சுமிக்கு சொல்றம்மா. லட்சுமி பிளட் டெஸ்ட் எடுத்தால அது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவளுக்கு கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பா, என்னப்பா பேச முடியல? நான் உண்மையை தான் சொல்றேன். இத பாருங்க. அவளுக்கு கேன்சருங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா? ஆமாப்பா, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தேன். அப்ப லட்சுமியை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோட்டத்தை பார்க்கிற மாதிரி போய் அவங்க அப்பனை கூப்பிட்டு லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறதுக்காக அவளை பத்தி விசாரிச்சேன். உங்க அப்பா தன்னுடைய உயிரையே கையில பிடிச்சுக்கிட்டு லட்சுமிக்கு கேன்சருங்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னான். நான் பதறி போயிட்டேன். உனக்கு விஷயம் தெரியுமா? லட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சதே நான் தான்ப்பா. லட்சுமிக்கு கேன்சர் தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தீங்க. அது ஏன்? அவன் இங்க வந்து 10 நாள் தானே ஆச்சு. நான் என்ன செய்வேன்? அது மட்டும் இல்லை, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். அம்மா தான் முட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்காளே. ராஜா, என் கூட வா. டிரைவர் வாங்க சொல்லி நான் உள்ள போயிடுவேன். ஓகே. லட்சுமி, கீழே இறங்கு. ஃப்ரெண்டு கணவரை தனியா விட்டுட்டு போக பார்த்தில்ல? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? உங்க எல்லாருக்கும் எனக்கு கேன்சர்ங்கிற விஷயம் இப்பதான் தெரியும். ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்ல பாய் ஃப்ரெண்ட், வாழ போற கொஞ்ச நாள் ஆகுது சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு தான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க இருக்கிறது அத்தைக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். அனாவசியமா உங்களையே வருத்தப்பட வைக்கணும்னு தான் நான் இங்க இருந்து போயிட்டேன். போனேன் உன் வீடு இதான் எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்குதே. அத்தை கொஞ்சம் கண்டிப்பு அப்படி இப்படி இருப்பா. நீ கவலைப்படாத, இனிமே அந்த கருவியை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன நீங்க நடந்து போறதுக்கு பேசிக்கிட்டு இனிமே நடக்க வேண்டியது கவனிங்க. நடக்க போறது ராஜா இந்த மோதிரத்தை எடுத்து லட்சுமி கையில மாட்ட வேண்டியது. அது மட்டும் போதாது, இந்த மாலையை மாத்திக்கிங்க. கொடு கொடு, கையில கொடு. ஆல்
போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். வாமாயி வாமாயி. நாளைக்கே ராஜா லட்சுமியை கூட்டிட்டு அமெரிக்கா போக வேண்டியது. அங்க நான் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிற ஆஸ்பத்திரியில லட்சுமியை சேர்க்க வேண்டியது. லட்சுமியை பூரணமா குணமாக்கி சாதாரண லட்சுமியை மகாலட்சுமியா என் கையில கொண்டாந்து சேர்க்க வேண்டியது. இந்த லட்சுமி திரும்பி வர வரைக்கும் இந்த கிழமை தோட்டத்துல இருக்கிற புகையெல்லாம் ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டே அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. That's all.